இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவழியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவழியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல்
அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 599வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்சான்று என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். இந்த நற்சான்று தொகுப்பின் முதல் நிகழ்வாக இன்று அன்பின் பெருக்கு என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை இன்று செழுமைப்படுத்த இருக்கின்றோம். எப்பொழுதும் அன்பின் வடிவமாக நம்மில் எப்பொழுதும் அன்பையும் அருளையும் ஆசிரையும் நிறைவாக வழங்குபவர்களுள் ஒருவராக வலம் வரக்கூடியவர் அன்பு ஐயா ஞான ஆசிரியர் பரம்பை தியாகராஜன் அவர்கள். செழிப்பான கருத்துக்களை தன்னகத்தே எப்பொழுதும் நிறைத்து உள்ளவர். அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் எந்த ஒரு விடயத்திற்கும் நிறைய அன்போடு கூடிய ஆலோசனைகளை வழங்குவதிலும் வல்லவராக விளங்கக்கூடியவர். எப்பொழுதுமே நம்மை ஒரு கரம் பற்றி வழி நடத்தக்கூடிய அன்புள்ளம் நிறைந்தவராக விளங்கக்கூடியவர் இன்று நம்மிடையே அன்பின் பெருக்கு என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் சிறப்புரையாற்ற இணைந்துள்ளார். அன்பு ஐயா அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை அன்பின் பெருக்கால் ஆள்வோம். இந்த உலகத்திற்கும் அன்பினை நிறைய எடுத்துச் செல்வோம். நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. நன்றிங்கய்யா. எல்லாம் வல்ல இறையாற்றலை மனதில் கொண்டு எனையீன்ற தாய் தந்தையரையும் இத்தருணத்திலே நினைந்து அவர்களையும் வணங்கி இன்றளவும் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற அத்தனை ஆசான்களையும் அறிஞர் பெருமக்களையும் வணங்கி இத்தருணத்திலே என்னோடு சேர்ந்து சிந்தனை செய்ய இருக்கின்ற சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் அனைவர்தம் பாதம் தொட்டு வணங்கி பணிவன்போடு இந்த உரையை துவங்குகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அன்பின் பெருக்கு, தூய அன்பின் பெருக்கு. அன்பிலாரெல்லாம் தமக்குரியர்,
அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று ஒரு திருக்குறள் உண்டு. இந்த உடலே சமுதாயத்தால் ஆக்கவும் காக்கவும் பெறுகிறது. இந்த உடலை நமக்கு கொடுத்தவர் அன்னை தந்தை. அவர்கள் மூலமாக நாம் வந்திருக்கிறோம். எல்லோருக்கும் தந்தையாக இருந்து இந்த உலக உயிர்களையெல்லாம் தோற்றுவித்து காத்து வரக்கூடிய பெருங்கருணையாளன், பேரன்பு மிக்கவன். அவனை நாம் இறைவன் என்று எல்லாவற்றையும் படைத்ததனால அவனை கர்த்தர் என்றும், மேலும் அவன்தான் அனைத்துக்கும் மூல காரணமாக இருப்பதால எல்லாம் வல்லவன் என்றும், அதுவே ஆதி என்றும் அனாதி என்றும் சிவம் என்றும் இன்னும் எத்தனையோ பெயர்களால அந்த சக்தி நிலையை, அந்த தெய்வ நிலையை, அந்த இயற்கை நிலையை நாம் வணங்கி கொண்டு வருகிறோம். வணக்கத்திற்கு உரியது என்று சொன்னால் அந்த இறைநிலைதான். அதுதான் எல்லாமாகி வந்திருக்கிறது. இந்த நல்ல உண்மையை உணர்ந்த பெரியவர்கள் பேரன்பு மிக்கவன் இறைவன் என்று சொல்கிறார்கள். அப்ப இறைவனுக்கே அந்த பேரன்பு இருக்கும்போது அவன்தானே பரிணாமம் என்று சொல்லக்கூடிய அந்த எவல்யூஷன்ல அவனே தன்மாற்றம் அடைந்து வந்திருக்கிறான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ற அளவுல அப்படியே தொடர்ந்து வந்து இன்னைக்கு மனிதனாகவும் இருப்பது அந்த இயற்கை தான். எல்லாமே இயற்கைக்குள் அடக்கும். இந்த நல்ல உண்மையை மனதில் வைத்துக் கொண்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் நமக்கு கொடுத்த அருட்கொடை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உலகத்துல 3 துறைகள் இருக்கிறது. இன்ப துன்பங்களாக இயங்கக்கூடிய அறிவின் நிலையை பற்றி ஆராயக்கூடிய ஒரு துறை. இயற்கை விதி என்று சொல்லக்கூடிய ஊழ் என்று சொல்வார்கள். அதுதான் தெய்வ நிலை. அப்ப தெய்வ நிலையை பற்றி தெய்வ புலவர் அந்த ஊழ் என்ற அதிகாரத்துல சிறப்பாக குறிப்பிட்டிருப்பார். 3வது சமுதாய அமைப்பு முறை, அது நீதி. முதல்ல 2 துறைகள்ல, அதாவது இன்ப துன்பமாக இருக்கக்கூடிய அந்த அறிவினுடைய நிலையவும் இயற்கை விதியை பற்றியும் அதனுடைய இருப்பு இயக்கத்தை பற்றியெல்லாம் ஆராய்ந்து தெளிந்த அறிஞர் பெருமக்கள் அளித்த விளக்கங்கள் தான் முதல் நூல் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த முதல் நூல் என்று சொன்னால் அதைத்தான் நாம வேதம் என்று குறிப்பிடுகிறோம். முதல் நூல் அந்த தெளிவோடு சமுதாய இணைப்பிலே வாழ்ந்து கண்ட அனுபவத்தால இந்த உலக மக்கள் அனைவருமே இனிமையாக வாழ்வதற்கு உரிய உயர் முறைகளை கண்டவர்கள் அதை தொகுத்து கொடுத்ததுதான் சாத்திரம் என்பதாக, அல்லது வழி நூல், அதாவது முதல் நூலுக்கு வழி நூல் என்று வந்திருக்கிறது. மேலும் வேதத்தினுடைய கருத்துக்களையும் சாத்திரத்தின் நன்மைகளையும் அல்லது உண்மைய அல்லது கற்பனை, உண்மையாகவும் நடந்திருக்கலாம், இல்லை கற்பனையிலே இருக்கலாம், அந்த சம்பவங்களை எல்லாம் கதை போல அந்த உண்மையை பொதிச்சு சின்ன சின்ன கதைகளாகவோ பெருங்காவியங்களாகவோ படைத்து எழுதப்பட்டவைதான் சார்பு நூல்கள் என்பதாகும். எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த வேதம் என்பதுதான். அதை சார்ந்து இருக்கக்கூடியதுதான் அனைத்தும். இந்த மாதிரி வந்திருக்கின்ற அந்த நூல்களை எல்லாம் முறையாக குறுத்தொடர்போடு பயின்று, அதாவது அறிஞர் பெருமக்களுடைய வழிகாட்டுதலோட அதை பயின்று பயிற்சி செய்யும்.
தெரிந்து கொள்ளணும். இயற்கை விதியின், அதாவது தெய்வ நிலையோட அந்த பிரம்ம நிலை என்று சொல்லக்கூடிய அதை பற்றிய விளக்கங்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை அனுபவங்களை முறையாக காலாகாலத்துல தெரிஞ்சுக்கணும். அதாவது கற்றுக்கொண்டு அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு புரிதல் என்பது மிக மிக அவசியம். அறநெறி பிறழாத உறுதிப்பாடு வேண்டும். அதாவது ஒழுக்கமா இருக்கணும், தன்னுடைய கடமையை உணர்ந்து செய்யணும், ஈகை என்ற அந்த நற்குணமும் நமக்கு வேண்டும். இதுதான் அறநெறி. அந்த உறுதிப்பாடு வேணும். அதோட தொடர்ந்து பழக்கத்துக்கும் கொண்டு வரணும். பழக்கத்துக்கு கொண்டு வந்து இந்த அடிப்படையில மனிதர்கள் வாழ்ந்தால் வாழ்வு சிறப்பாகவும் இனிமையாகவும் அமைதியாகவும் சமாதான வாழ்வாக நமக்கு அமையும். இத்தகைய உயர் நெறிதான் ஆன்மீக வாழ்வு என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஐயா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த தலைப்பு, அதாவது அடியேன் பரிந்துரை செய்ததுதான் உடனே ஏற்றுக்கொண்டார், அன்பின் பெருக்கு என்பது. ஆனா எந்த தொகுப்பின் கீழேன்னு பார்த்தா நற்சான்று. இப்ப நமக்கு சான்றிதழ் வழங்குறாங்க, சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. அப்ப அந்த துறை சார்ந்த அறிஞர் பெருமக்கள், அதிலேயே திளைத்து இருப்பவர்கள் கொடுக்கக்கூடியதுதான் அந்த சான்று. ஒரு ஆதாரம், நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல, ஒரு சாட்சியாக இருக்கணும்ல. அதுக்காகத்தான் அந்த சர்டிபிகேட்லாம் கொடுக்குறாங்க. இயற்கையில உண்மையை உணர்ந்தவர்கள் அந்த அடிப்படையில வாழ்ந்து காட்டியிருக்காங்க. நமக்கு சான்றாக இருப்பவர்கள் இன்னைக்கும் ஒரு அறத்தை வகுத்தாங்கன்னா அந்த அறநெறி பிறளாது வாழ்ந்து காட்டியவர்கள் அத்தனை பேரும் சான்றோர் என்று அழைக்கப்படுகிறார். இப்ப ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லணும்னா அதுக்கு ஆதாரங்கள் கேட்பார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு சிக்கல்கள் வரும். அந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டும். அந்த தீர்வு காண வேண்டும்னா அதுக்கு முன்னாடியே அனுபவப்பட்டிருக்கணும். அதாவது அந்த பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து கொண்டாங்க அப்படிங்கிறத அனுபவம் பெற்றவங்க சொன்னாதான் தெரியும். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தது, நான் இந்த செயல் செய்து தீர்வு கண்டேன் அப்படின்னு அந்த உணர்ந்த பெரியவர்கள் வாழ்ந்து காட்டினவங்க நமக்கு வழிகாட்டியாக வர வேண்டும். எத்தனையோ ஞானிகள் இந்த உலகத்துல தோன்றி உண்மையை உணர்ந்து நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த அறிஞர் பெருமக்கள் அத்தனை பேருமே சான்றோர்கள் தான். அத்தகைய சான்றோர் பெருமக்களை இத்தருணத்திலே நினைந்து வணங்கிக் கொள்வோம். அவங்கதான் நமக்கு சான்றாகவும் இருக்கிறார். அவங்கள ஞானிகளுடைய அருளிய அந்த வேதங்களையும் வழி நூல்களையும் அதை தொடர்ந்து அந்த சார்பு நூல்கள்லாம் இல்லைன்னா நமக்கு என்ன விஷயம் தெரியும்? அதை படித்த அறிஞர் பெருமக்கள் நமக்கு ஆசிரியராக வந்து போதித்தார்கள். அதன்படி வாழ்ந்து அனுபவத்தில் தெளிந்தவர்கள் ஆசான்களாகவும் நமக்கு இன்றளவும் இந்த சமுதாயத்துல வழிநடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அத்தகைய உயர்ந்த நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களை இத்தருணத்தில் நினைந்து கொள்ள வேண்டும். அவங்கள குருமார்கள் என்றும் நாம் அழைக்கிறோம். அதாவது அறியாமையை போக்கி நமக்கு விளக்கம் கொடுப்பவர், உண்மை நிலையை தெளிவுபடுத்துபவர். அத்தகைய நற்சான்று என்ற தொகுப்புல அன்பின் பெருக்கு என்பதை பற்றி நாம் இன்று ஆராய முற்பட்டிருக்கிறோம். இந்த அன்பு எங்கே ஊற்றாக பெருகுதுன்னு பார்த்தா இல்லறத்துல தான். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார். ஒரு நல்ல அறம் என்று சொன்னால்
இல்லறம் தான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லற வேற துறவற வேறன்னு. ரெண்டு வேறு வேறு கிடையாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது இல்லறத்துல தன்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றியவர்கள், தாய் தந்தையருக்கு, குழந்தைகளுக்கு, மனைவி, எல்லாருக்குமே, சுற்றத்தார் எல்லாருக்குமே தன்னுடைய குடும்பத்துல பொருளை ஈட்டி காத்து அடுத்தவர்களுக்கு உதவி கடமையாற்றி வந்தவர்கள். அவர்களுடைய எண்ணத்தை பண்படுத்தி நான் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டு தன்னையே அறிந்தவர்கள் இன்பம் துன்பம் உடல் உயிர் இந்த தத்துவத்தை எல்லாம் புரிந்து கொண்டார். அந்த புரிந்து கொண்டவங்க தான் இல்லறத்தை திறமையோட ஏற்று நடத்தணும்னா மனதுல ஒரு நிலை இருக்கணும். அந்த நிலைக்கு பேரு தான் துறவரம்னு கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு நிறைய பேர் துறவரம்னா வீட்டை விட்டு போறது, இந்த உலகத்துல இருக்கிற பொருட்களை எல்லாம் துறந்துட்டு போறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல, எண்ணத்துலதான் அந்த துறவு இருக்கு. இப்ப பசிக்குதுன்னா சாப்பாடு தான், உணவு தான் அந்த பசியை போக்க முடியும். நான் துறந்துட்டேன், முற்றும் துறந்த முடிவன், அதனால எனக்கு சாப்பாடு தேவையில்லைன்னு இருக்க முடியாது. எழும் பசிய உணவாலத்தான் போக்க முடியுங்கிறத புரிந்து கொண்டவன் தான் ஞானி. அதை எப்படி சாப்பிடுவது? அடுத்தவங்கிட்ட கையேந்தியா? அதற்குரிய செயல்களை செய்து அவரவர் உணவுக்கு உண்டான உழைப்பை அவங்கவுங்க கொடுக்கணும். அறிவாலேயோ இல்ல உடல் உழைப்பாலேயோ அந்த செயலை செய்துதான் பொருளை ஈட்டி காத்து மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். துறவு என்பது எண்ணத்தில் வேண்டும். இப்ப தேவைன்னு வந்துருச்சு, தேவையை ஒட்டி ஒரு செயல். தேவை நிறைவேறிய பின்னும் அந்த தேவையை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பது ஆசை என்பதாக வளர்ச்சி அடையும். பொதுவாக தேவையைத்தான் நம்ம நிறைவேற்றிக் கொள்ளணும். ஆசைய பிடிச்சுக்கிட்டோம்னா ஒருவேளை அது துன்பத்துக்கு காரணமாக கூட அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு பெரியோர்கள் சொல்லி வைத்தாங்க. தேவை நிறைவேற்றிக் கொள்வதில் எந்த விதமான நாம முயற்சியும் எடுக்க வேண்டியதில்லை. எல்லாமே இருப்பு வச்சிருக்கு இயற்கை, எல்லாமே கொடுத்துருக்கு. அதை அனுபவிக்கிறது எப்படி அப்படிங்கிற அந்த முறையை தெரிந்து கொண்டு செயலாற்றினாலே போதும். இப்ப நம்ம இல்லறத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு வேதாத்திரி மகரிஷியோட பாடலை சொல்றேன். அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்தச் செய்தால், அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்தச் செய்தால், துன்ப உணர்வலை எழும்பி துன்ப உணர்வலை எழும்பி தாக்கியோரை தாக்கும். எங்கிருந்து எழுந்துச்சோ அது யார தாக்க நினைக்கிறோமோ அந்த தாக்குறவங்க, அதாவது நினைக்கிறவங்களே தாக்கிறோம். தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும். ஒருத்தருக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா படுவாவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சபிச்சிட்டாங்கன்னா அது சாபமாக மாறிவிடும். தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர். இந்த உண்மையெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. இன்ப ஊற்று இருவரிடை பெருக. அந்த ஆண் பெண் கணவன் மனைவியா இருக்கிறவங்கிட்ட அந்த இன்ப ஊற்று ரெண்டு பேர்கிட்ட பெருகனா என்ன செய்யணுமா? வாழ்த்தலோடு இன்முகமும் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும். அவங்கள வாழ்த்தியும் வரணும். அதோட இந்த 4 விஷயம்: இன்முகமும் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும். பெருந்தன்மையோடு நடந்துக்கணும். தன் புகழ் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள், தன் புகழ் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தழைப்பார்கள்.
இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை. அப்ப இல்லற வாழ்வில் ஈடுபட்டு ஆராய்ச்சி செய்து உண்மையாக இதை எடுத்து சொல்ற. அப்ப அன்பு ஊற்றெடுக்கக்கூடிய இடம் இந்த குடும்பம் என்பதை புரிந்து கொள்ளவே. ஒரு திரைப்பட பாடல்ல கண்ணதாசன் அவர்கள் அற்புதமாக ஒரு பாடலை எழுதியிருப்பாங்க. அன்பு என்பது தெய்வமானது, அன்பு என்பது இன்பமானது, அன்பு என்பது தெய்வமானது என்று அந்த பாடல். அதுல மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது, மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது, இதயம் மீது வைத்த அன்பு உண்மையானது, ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது, அன்பு என்பதே தெய்வமானது, அன்பு என்பதே இன்பமானது என்ற அந்த பாடல் வரிகள் வரும். அதுல பாடுவாங்க பாருங்க. அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருள் இல்லாதது, அருள் இல்லாத மனிதர் உள்ளம் பணிவில்லாதது, அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருள் இல்லாதது, அருள் இல்லாத மனிதர் உள்ளம் பணிவில்லாதது, பணிவில்லாத மனிதர் உள்ளம் பண்பில்லாதது, பணிவில்லாத மனிதர் உள்ளம் பண்பில்லாதது, பண்பில்லாத மனிதர் உள்ளம் அன்பில்லாதது, பண்பில்லாத மனிதர் உள்ளம் அன்பில்லாதது. அப்ப மனிதர்கள் அந்த அன்பு நிலை இருந்தா தான் எல்லாமே கிடைக்குங்கிறத எவ்வளவு தெளிவாக அந்த அறிஞர் அதுல குறிப்பிட்டிருக்காருன்றத பார்க்கணும். ஒரு நிமிடம். கேக்குதா? ஐயா தொடரலாங்க ஐயா. எனக்கு ஆஃப் ஆகி போச்சு, அதான் கேட்டேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி. இன்னைக்கு நாம அன்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பினுடைய பெருக்கு என்று சொல்லும் போது முதல்ல அன்பு இருந்தா தான் அது பெருகும். அது எங்கே இருக்கு, எப்படி இருக்குது, அன்பினுடைய நிலை என்ன என்பதையெல்லாம் நாம சிந்தித்து பார்க்கணும். அன்பு நிலைய குடும்பத்துல உணரலாம் என்று நாம் சிந்தித்தோம். நல்ல அன்னை தந்தை பிள்ளை வாழும் மனையில் வாங்கலாம், அன்பு என்ற பொருளை எந்த கடையில் வாங்கலாம் அப்படின்னு அதுல கேள்வி கேட்டு, நல்ல அன்னை தந்தை பிள்ளை வாழும் மனையில் வாழலாம்னு அந்த பாடல்ல. அப்ப அந்த அன்பு நிலைய நாம எப்படி உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, பெற்றோர்கள் நமக்கு அன்பை கொடுக்கிறார். அவர்கள் கொடுக்கும் போது நாம உணர்கிறோம். அப்ப நம்ம வாங்கக்கூடிய தன்மையில இருக்கிறோம், பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. அப்ப கொடுக்கக்கூடிய அன்பை நாம பெற்று அதை அனுபவிக்கிறோம். இப்ப நாமும் பிறருக்கு அதை கொடுக்கும் போது மற்றவர்களும் அந்த அன்பை பெறுவார்கள், அதனுடைய மதிப்பையும் உணர்வார்கள். அதே மாதிரி உறவினர்கள், நண்பர்கள் அத்தனை பேர்கிட்டமே நம்மளுடைய அன்பை பகிர்ந்துக்கிறோம். அந்த பகிர்தல் என்ற அளவுல எல்லார்ட்டையும் ஷேரிங், அந்த அளவுக்கு அந்த அன்பை நாம பகிர்ந்து கொண்டோம். ஆக்கத்துறையிலையும் அழிவுத்துறையிலையும் ஈடுபடுறவர்கள், அதாவது ஆக்கத்துக்கு மட்டும்தான் அன்பு துணை செய்யுதான்னு பார்த்தா அழிவுக்கும் அதுதான் வழிவகுத்து கொடுக்குது. அத திருக்குறள்ல ஒரு பாடல்ல சொல்லியிருக்கிறார். அதாவது அழிவுன்னு சொல்றதை விட வீரம், அதாவது எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு துணிவு. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அத்தே துணை என்று சொல்வார். துணிச்சலோட எடுத்து சொல்லணும். கேட்கலைன்னா அதற்குரிய விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டி இருக்கும் என்றல்ல. ஆனா எந்த உயிர்வதையும் கூடாது.
அந்த அளவுக்கு கண்டித்து கேட்கக்கூடிய அளவுல ஒரு உயர்வு வேண்டும், வீரம், துணிச்சல், துணிவு வேண்டும். பயம் என்பதே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அதுக்கு அந்த துணிச்சலை தருவது அன்புதான். இப்ப குழந்தைகள்கிட்ட நம்ம எடுத்து சொல்றோம்னா அது வீட்டை விட்டு ஓடி போயிருமோ, ஒன்னே ஒண்ணு பெத்து வச்சிருக்கிறோம், அது ஏதாவது பண்ணிக்கிறோமோ இப்படின்னு பயந்துகிட்டே இருந்தா அது நாட்டுக்கு பலன் தராது, வீட்டுக்கே முதல்ல பயன் தராது. அது செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்தம் பெறுவதற்கு சொல்லித்தான் ஆகணும், கண்டிச்சுதான் ஆகணும். அது அவங்க தண்டனையா எடுத்துக்கொண்டாலும் கண்டிக்காம மாற்றம் என்பது வராது. அதாவது சரினா சரி, தவறுனா தவறு என்பதை சுட்டிக்காட்டுவதும் அன்பினுடைய வழிமுறைதான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அரும்பு உண்டாகி அந்த ஒரு மலர் வரும்போது அந்த அரும்பு அப்படியே மொட்டு அப்புறம் மலர்ச்சி அடைவது போல இந்த அன்பு நிலையும் பல்வேறு வகையில இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பார்க்கிறோம். முதல்ல பள்ளிக்கூட காலத்துல அந்த அரும்பு போல நமக்குள்ள சக நண்பர்களை பார்க்கிறோம். அது நட்பு என்ற முறையில அது பரிணமிக்க ஆரம்பிக்கும். அந்த நட்பு அப்படிங்கிறதுதான் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. நாம நம்முடைய அந்த தூய அன்பு நிலையை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது அந்த நண்பு என்னும் நாடா சிறப்பு எதையுமே எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கு உதவுறதுக்கு இந்த சமுதாயத்துல இருப்பவர்கள் வருவாங்க. அதுதான் நட்பு என்பதாக அது மலர்ச்சி அடையும். அது அன்பினுடைய பெருக்கால வர்றதுதான். அதே அன்பு ஆண் பெண் நட்பு அது ஒழுக்கத்தோட ஆண் பெண் நட்பொழுக்கத்தோட பழகும் போது அது காதல் என்ற அளவுல ஒரு மலர்ச்சி அடையும். எதை வேணாலும் அந்த காலகட்டத்துல செய்யக்கூடிய அளவுல அந்த ஒரு ஒழுக்க நெறியோட இருக்கக்கூடிய உண்மையான அன்பு அது காதலாக மலர்ச்சி அடையும். அது திருமணம் என்று வந்த பிறகு கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய நட்புக்கு நேசம் என்பதாக பெயர். நேசித்தல். அந்த நேசம் என்பது வர வேண்டும். அவங்க மூலம் வந்த குழந்தைகள், உறவினர்கள் எல்லோர்ட்டையும் நம்ம காட்டுறது அல்லது அந்த பற்றுல சிக்கிக்கிட்டா அதுக்கு பேரு பாசம்னு பேர். அப்ப நேசம், பாசம் இந்த குடும்ப உறவுல பிள்ளைகள்கிட்ட காட்டுறது பாசம் என்பதாக இது எல்லாமே அன்பினுடைய ஒரு பரிமாணம் தான். அது பரிணாமம் மாதிரி அப்படியே வளர்ச்சி நிலையில அது ஒண்ணும் அந்த அன்பே மாற்றம் அடையும். அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரவங்க, எதிர்த்த வீட்டுக்காரவங்க, நம்ம பழகினவங்க, அலுவலகத்துல இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்கிறோம். நமக்கு தேவைக்கு மேல நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக உதவி செய்யும் போது அது தூய அன்பாக சமுதாயத்துல ஒரு மதிப்புடைய அன்பாக போற்றப்படுகிறது. அதுபோக ஒரு உயர்ந்ததும் கிடையாது, தாழ்ந்ததும் கிடையாது என்ற அளவுல நமக்கு எல்லா வளத்தையும் இறைவன் கொடுத்திருக்கிறான். சக நண்பர்களும் உயர்வடைய வேண்டுமே. அடடா இவன் கஷ்டப்படுறானே, முகம் தெரியாதவர்களை நினைத்து மனசுல ஒரு பரிதவிப்பு. யாராவது பிச்சை கேட்கிறாங்கன்னா, அடடா இந்த நிலையில இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த உண்மையை சொல்லி அவங்களே உழைக்கக்கூடிய பக்குவத்தை உண்டு பண்ணலாமேன்னு தோணும். ஆனா கொடுத்தாலும் சிலர் செய்ய மாட்டாங்க. காரணம் அவங்களுடைய அறியாமை. அறியாமையை போக்கும் போது அந்த அறிவு நிலை தானாகத்தான் வரணும். ஆனா அப்படிப்பட்டவர்களும் உலகத்துல வாழ்ந்துதானே ஆகணும். அவங்களுக்கு நாம ஏதாவது உதவி செய்கிறோம். அப்பதான் அங்க என்ன வருது, ஒரு பரிவு வருது, அந்த தயவுன்ற ஒரு சிந்தனை வருகிறது. பசியோட இருக்கிறவனை பார்த்தா அந்த உணவை தேடி பெற முடியாதனாலதானே அவன் பட்டினி கிடக்குறான். அவனுக்கு ஒருவேளை உணவு கொடுத்தா என்ன என்ற அளவுல அந்த தயவு, இரக்கம், எதையுமே எதிர்பார்க்காம முகம் தெரியாதவருக்கும் அந்நியர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு நிலைக்கு பேர் தான் காருண்யம் என்று சொல்லக்கூடியது. ஜீவ காருண்யம் என்று வள்ளல் பெருமானார் குறிப்பிடுவது. அந்த காருண்யம் மலர்ச்சி அடைய வேண்டும் என்றால் பூரண அன்பு நிலையில இருந்தால்தான், அந்த கருணை என்பது இருந்தால்தான் அந்த காருண்யமே பிறக்கும். அந்த பரிவு, தயவு, இரக்கம் இது போன்ற சிந்தனைகள்லாம் வரும். இதெல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கருவுற்றால்தான் தாயாக என்று ஒருத்தர் கேட்கும்போது
கருணை உற்றதாலும் தாயாக முடியும் என்று அன்னை தெரசா அவர்களை சொல்லுவாங்க. கருணை உற்றதால் நீ அனைவருக்கும் தாயானாய் என்று அன்னை தெரசா மக்கள் அந்த அளவுக்கு ஒரு புகழ்ச்சியாக, ஏன்னா அவங்க உடல் சாகக்கூடிய விளிம்புல கிடக்கிறவங்களையெல்லாம் பராமரிக்கக்கூடிய அளவுல, தொழுநோயாளிகள் யாரும் சீண்டாதவங்களையெல்லாம் அவங்க தத்தெடுத்து கொண்டு அவர்கள் சிறப்பா இருக்கிறது, மரண தருவாயில சிரமப்படாம அவங்க எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு பராமரிக்கக்கூடிய ஒரு தொண்டு. அதனாலதான் பாரத ரத்னா விருதெல்லாம் கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான தொண்டை செய்து கொண்டிருந்தாங்க. அந்த மாதிரி தொண்டு உள்ளங்களை எல்லாம் நாம் நினைத்து சான்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பினுடைய பெருக்கினாலதான் இந்த மாதிரி உயர்நிலைகள் எல்லாம் கிட்டும். அது காருண்யம் என்று சொல்லக்கூடிய அந்த கருணையினால் பிறக்கக்கூடியது. இன்னும் ஒரு மதிப்புடைய உயர்வான ஒரு அன்பு நிலையெல்லாம் இருக்கு. அதைத்தான் பக்தி என்று சொல்வார்கள். பக்தின்னு சொன்னா நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தோட முழுமையாக ஏற்றுக்கொள்வது, சரணாகதி அடைவது. நீங்க சொன்னா சரிதான் என்ற அளவுல. ஒரு முதலாளியா இருக்கிறவரு தொழிலாளி இதை செய்யின்னு சொன்னா ஐயா பார்த்துக்குருவார், நம்ம குடும்பத்தை பார்த்துக்குருவார், நம்மளை பார்த்துக்குருவார், அந்த முழு விசுவாச நம்பிக்கையோட செய்யக்கூடிய அந்த மாதிரி ஒரு அன்பு நிலை, ஒரு பூரணமா தன்னை ஒப்பு கொடுத்து கொண்ட நிலை என்று சொல்லலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா 2 இடத்துலதான் அதை செய்ய முடியும். ஒன்று குரு, இன்னொன்று இறைவன். இறைவன்கிறத நம்ம பார்த்திருக்கோமா, அது கற்பனையா அல்லது உண்மையா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பாங்க. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆத்திகவாதி என்றும், அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாத்திகம் பேசுபவர்கள்னு இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை அப்படி இல்லை. ஆத்திகம் என்பது ஏற்கனவே அந்த உண்மை நிலையை தெரிந்து சொன்னவங்களை வழிபற்றவங்க அத்தனை பேருமே ஆத்திகம். ஏன்னா அவங்க உண்மை நிலையை உணர்றாங்க, அவங்க மேல உள்ள நம்பிக்கையில அவங்க என்ன வழிகாட்டுறாங்களோ அப்படியே செய்யும். அதாவது சொல் புத்தி கேட்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா தெய்வ நிலைன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இயற்கையாக இருக்கு, அதற்குன்னு ஒரு விதி சட்டமெல்லாம் இருக்கு, எல்லாமே அதன் வழிதான் நடந்து கொண்டிருக்கு. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, நடப்பதெல்லாம் நன்மைக்காக நடந்து கொண்டிருக்கும் போது அதை செய்து கொண்டிருக்கிறதுக்கு அதுக்கு தூண்டலாக ஒரு சக்தி இருக்கத்தானே செய்யும் என்ற அளவுல சிந்தித்து அந்த உண்மை நிலையை உணர்ந்தவர்கள், அதாவது எதையுமே அனுபவத்தால பெற்றுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்கதான் நாத்திகவாதி என்பது. அனுபவம் பெறாத எதையுமே அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, அனுபவம் பெற்றாச்சுன்னா அதை விடவும் மாட்டாங்க. அதனால அனுபவத்திற்கு வராத எதுவுமே அவங்க உண்மை இல்லைன்னு பேசுவாங்க. அப்ப அனுபவம் பெற்றவர்கள் சொன்ன அந்த விளக்கங்களை கேட்டு நாமும் விளங்கி கொண்டு விட்டோம் என்றால் நாமளும் நாத்திகவாதி தான். அடுத்தவங்களுடைய அந்த சொல் பேச்சை கேட்டு அதன்படி நடந்தோம்னா அந்த நம்பிக்கை வழி செய்யும் போது நம்ம ஆத்திகமாக இருக்கிறோம். அதனால ஆத்திகம் நாத்திகம்னு நம்ம பாகுபாடு பார்க்க வேண்டியதில்லை. எல்லாமே ஒரு அந்த வார்த்தைகளுடைய தன்மை. மெய் என்பது ஒன்றுதான், 2ஆ இருந்துச்சுன்னா அது உண்மை இல்லை, ஒன்றுதான். அப்ப 2 ஆயிடுச்சுன்னா அது பொய்ன்றது மாதிரி ஆயிடுச்சு. அந்த உண்மையை சொல்றதுக்கு ஒரு வார்த்தையிலே உலக மக்கள் அத்தனை பேர் சொன்னாங்கன்னா அது உண்மைன்னு இந்த உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கும். இப்ப 0 சுழியம் அப்படின்னு தமிழ்ல எப்படி சொன்னாலும் நம்ம அந்த 0ன்னு போட்டுருவோம், ஏன்னா உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டால் அதுதான் செயல்படுத்துறது ஈஸியாக இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தரும் அனுபவித்த அனுபவங்கள் வெவ்வேறு வகையில வெவ்வேறு சூழ்நிலை அனுபவிச்சதுனால அந்த உண்மை நிலையை உணராம இருக்கிறார். அந்த அளவுக்கு அறிவுல உயர்வு என்பது வேண்டும். அந்த உயர்வு வந்த பிறகு அங்கே ஆத்திகம் அல்ல நாத்திகம் மட்டுமே நிலைச்சிருக்கும். அதாவது நாத்திகம்னா அனுபவத்தால கண்ட உண்மைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய தன்மை. இன்னைக்கு கடவுள் மறுப்பு கொள்கை என்ற அளவுல பேசிக் கொண்டிருக்கிற நாத்திகம் அல்ல, உண்மை நிலையை தெளிவாக உணர்ந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த தன்மை ஒன்றுதான் என்ற அளவுல ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, அதுதான் எல்லாமாக இருக்கிறது என்ற அளவுல அந்த உணர்ந்த தன்மை.
உள்ளதை உள்ளபடி உணர்ந்த தன்மை தான். அது எங்கெங்கேயோ இல்லை, நமக்குள்ளதான் இருக்கு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அந்த உண்மையான பக்தி, குரு பக்தி, தெய்வ பக்தி இருக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு சில துன்பங்கள் வருகிறது என்றால் அந்த துன்பத்தை போக்குறவங்க மேல எவ்வளவு நன்றி உணர்வோட இருக்கிறோம். அந்த நன்றியை வெளிக்காட்டுறமே, அந்த நன்றி உணர்வோடு நம்ம வாழ்த்தவும் செய்யறமே. அப்ப இறைவன்பால் அந்த கொண்ட அன்புனாலதான் இந்த உணர்ந்த பெரியவங்க இறைவனை போற்றியது, அவனை உயர்வாக மதித்து இன்னைக்கு பல பாடல்கள்ல பார்க்கிறோம். கண்ணுக்கு தெரியாத அரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை அந்த உணர்ந்த ஞானியர்கள் எப்படியெல்லாம் போற்றி வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த இறை சக்தியை நாம பூரணமாக அனுபவிப்பது எப்படி? பிறர் துன்பத்தை போக்கக்கூடிய அந்த அன்பு நிலை என்பதை உணர வேண்டும். குருவானவர் கருணை வடிவானவர். தான் உணர்ந்த அந்த உண்மைகளை தன்னுடைய சீடர்களுக்கும் அப்படியே உள்ளத உள்ளபடி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பக்குவம் உடையவர். ஒரு மகான் அவர் சொல்றார், என்ன மட்டும் விழிப்புணர்வு பெற வச்சுட்டியே, அதனால விழிப்புணர்வு பெறாதவங்கெல்லாம் எனக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, எல்லாரும் விழிப்புணர்வு பெற்று விட்டா இந்த உலகத்துல துன்பம் என்பதே இருக்காதப்பா, ஏன்பா எனக்கு மட்டும் அந்த உண்மையை காட்டின? அப்புறம் உள்ளுணர்வு சொல்லுது, நீ உணர்ந்த உண்மையை மற்றவர்களுக்கும் உனக்கு நான் நேரடியா சொல்லிட்டு இருக்க முடியாது, அதனால உனக்குள்ள இருந்து சொன்னேன், நீ எல்லோருக்கும் சொல்லு என்றான். இது சொன்னவர் வேறு யாரும் அல்ல, மகான் இயேசு கிறிஸ்து தான். அவருக்குள்ள அந்த துன்ப உணர்வுகளை விரட்டுறாங்க, தேடுறாங்க. ஏன்னா ஒரு உண்மையை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னா எதிர்ப்பு என்பது இருக்கும். பழைய பழக்க வழக்கங்கள்லயே சிக்கி கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்துல இருந்து ஒரு புதிதாக யாராவது உண்மை நிலையை எடுத்து சொன்னா அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளார். ஆனால் இன்றைக்கு அந்த நல்ல உண்மைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் விரிந்து கொண்டே செல்லும். யாரு எங்கே இருந்து எந்த உண்மையை சொன்னாலும் இந்த சமுதாயத்துல அதை செயல்படுத்தி பார்க்கும்போது, நம்முடைய அனுபவத்திற்கு பொருந்தி வரும்போது எல்லோருமே ஏற்றுக்கொள்வார். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி, ஏனை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ, இந்த நானிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி. இவ்வளவு அன்பு பாருங்க, சமுதாயத்து மேலுள்ள அக்கறை. உலக மக்கள் அனைவருக்கும் அந்த உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்ற அந்த துடிப்பு, ஒரு வேகம், அந்த வல்லமை பொருந்திய ஆற்றல்கிட்டயே கேட்கிறார், எனக்கு மட்டும் இந்த ஒரு சக்தியை கொடுத்திருக்கிய, எல்லோருக்கும் கொடுக்கறதுக்கு உண்டான ஆற்றலையும் கொடு, வல்லமையை கொடு. இது போன்ற எத்தனையோ ஞானியர்களை கண்ட இந்த சமுதாயத்துல நாமளும் இருக்கிறோம். அந்த அன்பின் பெருக்காலதான் இந்த உண்மைகள் எல்லாம் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்படி அன்பிலே உயர்ந்தவர்கள் அவர்களுடைய கருணையினாலதான் இன்னைக்கு நமக்கு உலகமே வாழ்ந்து கொண்டு, இந்த பிரபஞ்சமே கருணையினுடைய வடிவாகத்தான் இருக்கு. அதாவது விஞ்ஞான பூர்வமாக சொன்னா கிராவிட்டி என்று ஒரு வார்த்தை சொல்வாங்க. கிராவிட்டினா ஈர்ப்பு மட்டுமல்ல. இந்த பிரபஞ்சம் இருக்குன்னா அது ஒரு கோள வடிவமாயிருக்கு. இந்த பூமியும் கோள வடிவமாயிருக்கு. கோளம் என்று சொன்னாலே நமக்கு தெரியும், ஒரு உருண்டை. ஏன்னா எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த மகா சக்தி வடிவமாக இருக்கக்கூடிய வெளி இறைநிலை என்று சொல்வார். அது எல்லா புறமும் 360 டிகிரியும் அரவுண்ட் இல்ல சரவுண்ட் என்ற அளவுல அப்படியே எல்லா பக்கமும் அழுத்தும் போது அது கோள வடிவமாகும். இப்ப நம்ம கைகள்ல பிடிச்சோம்னா அது கொலக்கட்டை தான். அதை மீண்டும் மீண்டும் அப்படியே உருட்டி உருட்டி எல்லா பக்கமும் அதை பிடிச்சு விட்டோம்னா
அது அப்படியே உருண்டை ஆயிரும், லட்டு மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி எல்லா புறமும் சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கிறதுனாலதான் எல்லாமே கோள வடிவத்துல இயங்கி கொண்டிருக்கு. பூமியும் கோளம்தான், சூரியனும் கோள வடிவம் தான். அதனாலதான் கோள்கள் என்று சொல்றாங்க. நன்மை தரும் நவகோள்கள் என்று சொல்லும் போது இன்னைக்கு எல்லாமே கோள வடிவத்துல இருக்கிறதுனாலதான் அது கோள்கள் என்றே நம்முடைய முன்னோர்கள் அதற்கு பேர் வச்சார். இந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பார்க்கும்போது எத்தனையோ கோடான கோடி நட்சத்திரங்களும், அதாவது நட்சத்திரங்கள்னா சூரியன்கள் தான், கோள்கள்லாம் இயங்கி கொண்டிருக்கு. இதையெல்லாம் தொகுப்பா இருக்கக்கூடிய அந்த பேரியக்க மண்டலமா இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் கோள வடிவம் உடையதுதான். அப்ப அந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால என்ன இருக்கு பார்த்தா ஒண்ணும் இல்ல. அதனால சூன்யம்னு சொல்றாங்க. சூன்யம் அல்ல, அது வெட்ட வெளி, அந்த தூய வெளி. அந்த வெளிக்குள்ள இருந்துதான் அந்த ஆற்றல் இந்த பிரபஞ்சத்துக்கு கிடைச்சு. இதையெல்லாம் விஞ்ஞான பூர்வமாக அந்த சூழ்ந்து பிரபஞ்சத்தை சூழ்ந்து அழுத்தி அந்த பிரபஞ்சத்தையே இயங்க செய்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே அதனுடைய அழுத்தத்துல தான் இயங்குது. அப்ப சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கின்ற அந்த ஆற்றலுக்கு பேர் தான் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் என்ற அந்த ஆற்றலுக்கு பேர் தான் யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைப்பு ஆற்றல். அதுதான் கிராவிட்டியாக இருக்கிறது. அப்போ சூழ்ந்து அழுத்தும் போது ஒரு மையத்துல ஒரு திணிவு ஏற்படும். திணிவு ஏற்பட்ட பிறகு மீண்டும் அது விரிஞ்சு வரும். அப்படி விரிஞ்சு வரும்போதுதான் விளக்கும் ஆற்றல், ரிபல்சிவ் ஃபோர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். அந்த அட்ராக்டிவ் அண்ட் ரிபல்சிவ் இந்த ரெண்டும் சேர்ந்துதான் ஒவ்வொரு கோள்கள் நட்சத்திரங்களும் தனித்தனியா இயங்கி கொண்டு இருக்குது. ஒன்றை ஒன்று உரசாம அதன் பாதையில அதது பாட்டுக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப மனிதர்களும் அப்படித்தான், ஓரளவுல எல்லை கட்டி தனித்தனியா வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எல்லாத்தையுமே இணைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த கிராவிட்டி தான், அந்த இறைவன் தான். அப்ப இறைவனை விஞ்ஞான பூர்வமா வணங்கணும்னா ஓ கிராவிட்டி அப்படின்னு வணங்கி கொள்ளலாம். எல்லாத்துக்கும் பொதுவா கூட போயிடும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு காலத்துல வரும். அந்த மாதிரி வணங்கி கொண்டா இன்னைக்கு கடவுள் பேரால மதங்கள் பேரால எல்லாம் சண்டையே கிடையாது. நீ நான்கிற போட்டி கிடையாது, அந்த எல்லை கிடையாது. நாடுகள் அப்படிங்கிற ஒரு கோடை போட்டு வச்சுக்கிட்டு இது ஏ எல்லை ஓ எல்லைன்ற அந்த எல்லை பிரச்சனையே கிடையாது. அந்த மனம் விரிஞ்சிருச்சுன்னா இது எதுவுமே இல்லாம. அப்ப அன்பினுடைய பெருக்கு இந்த மாதிரி விரியணும், தூய அன்பால நிறையணும். அந்த தூய அன்பு உடையவர் தான் குரு. இறை பக்தியால தன்னையே சமுதாயத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர், அதாவது முழுமை அறிவு பெற்றவர். அவருடைய அன்பு எப்படின்னா அந்த பூரண அன்பு, பேரன்பு என்று சொல்லக்கூடியது. அந்த பேரன்பு நிலைக்குத்தான் பேரு முக்தி நிலை அடைந்தவர்கள். நம்ம செத்து போன பிறகுதான் முக்தி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றோம். வாழுங்காலத்திலேயே அந்த முழுமை நிலையை உணர்ந்தவர்கள், தெய்வ நிலையை அறிந்தவர்கள் தான் முக்தி அடைந்தவர்கள். அந்த முக்தி என்பது வேண்டும். அந்த முக்தி நிலைக்கு போகணும்னா முதல்ல பக்தி வேணும். சொல் புத்தி இருந்தா தான் சுய புத்தியோடு அந்த சொன்னதை கேட்டு ஆராய்ச்சியோடு விழிப்புணர்வோடு செயலுக்கு தக்க விளைவு உண்டு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு செயல்படும் போதுதான் இந்த உயர்வெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனா உலக வாழ்க்கையில நாம இருக்கிறோம். நமக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கணும், நான் யார், நான் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டாதான் நம்மை பற்றிய விளக்கங்களே கிடைக்கும். தன்னையும் உணர்ந்து கொண்டு நம்மளை முதல்ல கடத்தேத்திக்கணும், ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வரணும். அப்படி வந்துட்டு உயர்ந்த நிலைக்கு வந்த பிறகு மற்றவர்களையும் அந்த உயர்நிலைக்கு உயர்றதுக்கு வழிகாட்டும். அந்த அளவுக்கு நம்ம நாமே தயார்படுத்திக் கொள்ளணும். அவங்கதான் உயர்ந்தவர்கள் இந்த சமுதாயத்தில். மகான், பெரிய மனிதன் என்று சொல்றோம் அப்படிப்பட்டவர்களை. அவர் பெரிய ஆளுப்பா, பெரும் ஆளுப்பா அப்படின்னு. அதனாலதான் இறைவனையே பெருமாள்னு சொன்னாங்க. பெரும் ஆள், அவனையே ஆளாப்பா, இறைவனையே ஆளா பார்த்துட்டாங்க. அதனால பெரிய ஆளுப்பா, பெரும் ஆளுப்பா அவரு. இந்த உலகத்தையே படைச்சு காத்துக்கிட்டு வர்றாருல்ல, அப்ப அவர் பெரிய ஆளாத்தான் இருக்க முடியும். நாம சாதாரணமா உலகியல்ல நம்மளுடைய அன்பை எப்படி வெளிக்காட்டுறோம்? பெரியவங்க காலில் விழா காலங்கள்ல ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க வாழ்த்திட்டு அந்த பணம் ஏதோ ஒரு பொருளை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க வணங்கி அதை ஏத்துக்கிறாங்க.
அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இப்படித்தான் சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி ஏதாவது உறவுகளுக்கு நம்ம பரிசு பொருட்களை வாங்கி கொண்டே கொடுக்குறோம், சின்ன சின்ன கிஃப்ட். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம அன்போட இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பகிர்தலுக்கு உறுதுணையாக இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். அப்பப்ப யாருக்காவது தேவைப்படுற நேரத்துல போய் அந்த உதவி செய்வது. கொடுக்க இழந்தவன் கைபோலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற அளவுக்கு, நட்பு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி துன்பத்தை போக்குறதுக்கு உதவி செய்யணும். அவங்க தேவையறிந்து உதவி செய்வது. இதுதான். அப்படி செய்யும் போது அவங்க ஒரு பரவச நிலைக்கு வருவாங்க. இப்படியெல்லாம் ஒரு நட்பு கிடைச்சிருக்கே நமக்கு அப்படி. அந்த மாதிரி அந்த நட்பால நாமும் உயர்ந்திருக்கிறோம். மற்றவர்களுக்கும் உதவும் போது அந்த நட்பினுடைய தரம் உயரும். சின்ன சின்ன விஷயம். ஒரு நண்பர் ஒரு பெட்டியை தூக்கிட்டு இருக்காரு, தூக்க முடியல, நீ கொடுப்பா அப்படின்னு பறிச்சு தலையில வச்சு சுமந்துக்கிட்டு சுத்தி இருக்கிறதெல்லாம் யோசிக்காம நம்ம வாட்டுக்கு அந்த பெட்டியை தூக்கிட்டு போய் அவர் எந்த இடத்துல சொல்றாரோ அங்க இறக்கி வைக்க உதவணும்னா அவருக்கே கூச்சமா இருக்கும். என்னடா அது, இவர் இதை போய் செய்யறாரே, இவர் எவ்வளவு பெரிய ஆளு, இந்த ஊர்லயே பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அவரு நம்ம கெஸ்டா வந்திருக்கிறோம், நம்ம பெட்டியை தூக்கிக்கிட்டு சுமக்கிறாரு அப்படின்லாம் அவருக்கு கூச்சமா இருக்கும். ஆனா நட்பு கூச்சம் எதுவுமே பார்க்காது. அதே போல நம்முடைய உணர்வால அதனுடைய அந்த அன்பினுடைய உச்சத்துல அந்த தெய்வீக நிலையவே உணர்ந்து அந்த பேரன்போடு இருப்பது. எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய தகுதி நமக்கு உண்டு. பிரச்சனையும் தெரியும், அதுக்கு உண்டான தீர்வும் தெரியும். அந்த அளவுக்கு உயர்நிலையை அடைய வேண்டும். அவங்கதான் குருமார்கள். அவங்ககிட்ட என்ன வாழ்க்கையில சிக்கல்கள் வந்தாலும் அவங்ககிட்ட கேட்கும் போது அதற்குரிய தீர்வை சொல்லுவாங்க. அவங்க சொல்றது மட்டும் இல்ல, அவங்க செயல்படுறதுக்கு நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கு ஓரளவு உதவவும் செய்வாங்க. உதவத்தான் செய்வாங்க. ஆனா செயல்பட வேண்டியது நம்ம தான். கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா கற்றுக்கொண்டபடி நடக்க வேண்டியது நம்ம கடமை. அதை செய்யலைன்னா எப்படி விளைவு வரும்? செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளை போய் வேண்டதுனால ஒண்ணும் கிடைக்க போறதில்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த செயலை செய்தால் அந்த செயலுக்கு தக்க விளைவாக வருவது இறை நீதிங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம தான் கற்பனையாக படைச்சு வச்சிருக்கிறோம் ஒன்னையும். அப்படி அதை கற்பனையாக படைத்து வைத்தாலும் அது உண்மை என்று எண்ணி நாம மனம் விட்டு பேசும்போது அது ஒரு சங்கல்பம் போல ஆகி நமக்கு தேவையானது கிடைத்து விடுகிறது. அதுதான் இன்னைக்கு கடவுள் சிலை வழிபாடெல்லாம் அந்த வகையில வந்ததுதான். ஒரு நம்பிக்கைக்குரிய கருவிகளாகத்தான் ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. இப்ப ஜோதிடம் பார்க்கும்போது உன் நிலைமை இருந்துச்சுப்பா, இப்ப பரவாயில்லப்பா, நல்லா வந்துருச்சு, நீ செய்ய சிறப்பா வருவ அப்படின்னு நம்பிக்கையை ஊட்டுறதுக்கு தான் இந்த சோசியம் பார்க்கறது. இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னா அதை நம்பி போய் பரிகாரத்தை பண்றாங்க. இந்த பூஜை செஞ்சுட்டா உங்களுக்கு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னா உடனே அந்த பூஜையை செய்யறாங்க. அருள்வாக்கு சொல்றது ஒருத்தர் இருக்காராம், போனா நம்ம பிரச்சனையெல்லாம் புட்டு புட்டு வச்சு அதுக்கு தீர்வுலாம் சொல்லிடுவாரான்னு சொல்லி அங்கேயும் போய் உட்கார்ந்தா அவங்களும் ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி நம்மள மனசை மயக்கி இருக்கிறது வேணுங்கிற, அதாவது பெறணும், நம்ம துன்பத்துல இருக்கோம்னு போறோம், ஆனா இருக்கிறதையும் புடுங்கிட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம். அதே மாதிரி ஆர்வடம் பார்க்கறது, இது எல்லாம் இன்னைக்கு ஏமாத்துறதுக்கு உண்டான கருவிகளா வச்சுக்கிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா அந்த உண்மையை உணர்ந்தவர்கள் இந்த கருவிகளை வைத்துக் கொண்டு நம்பிக்கையை கொடுத்தாங்க. வாழ்றதுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க. நீ நல்லா இருப்பப்பான்னு சொல்லும் போது நல்லா இருப்பீங்கன்னு அந்த பெரியவருடைய வாழ்த்து வரும்போது அவங்க செயல்படுவாங்க. செயல்பட்டு அந்த உயர்வை அடைவார். சோசியம் பார்த்துக்கிட்டே தெரிகிறவன் உயர்வடைய மாட்டான். இந்த கிரகங்கள் சாதகமா இருக்கு, நீ இந்த செயலை செய்தால் உயர்வடையலாம்னா அந்த செயலை செய்யறவன் தான் உயர்வடைவான். என்னமோ கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும், உங்களுக்கு இந்த திசை வந்திருக்கு, கோடீஸ்வர யோகம் வந்திருக்கு, யோகம் வரும். ஆனா நம்ம செயல்பட்டா தானே. வீட்டிலேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா, தொழில் செய்தால் உயர்வடையலான் இருக்கும், தொழிலே செய்யாம எனக்கு பொருள் மட்டும் வரணும்னு நினைச்சா அது எப்படி வரும்? இது போன்று ஒரு அறியாமையில இருக்கக்கூடிய அளவுல இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அன்பு நிலையை உணர வேண்டும். அந்த அன்பு நிலையை உணர்ந்தாலே போதும். மகான் வள்ளல் பெருமானார் அந்த அன்பு நிலையை பத்தி ஒரு பாடல் எழுதியிருக்கார் பாருங்க.
அன்பென்னும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பென்னும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பென்னும் வளைக்குள் படுபரம் பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பென்னும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பென்னும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பர சிவமே, அன்புருவாம் பர சிவமே. எவ்வளவு அற்புதமா கொடுத்திருக்காங்க பாருங்க. அதெல்லாம் அந்த உணர்வுல வந்ததை அற்புதமாக பாடி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம குடும்ப வாழ்க்கையில இருக்கிறோம். அந்த பாசம் என்ற ஒரு வலையில சிக்கி கொண்டிருக்கிறோம். அன்பெனும் வலைக்குள் படுபரம் பொருளேன்னு சொல்றாரு பாருங்க ஒரு திரைப்பட பாடல். அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, அதை அணைந்திடாத தீபமாக்கும் பாசவலை, பாசவலை, அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை. சொந்தமெனும் உறவு முறை நூலினாலே, சொந்தமெனும் உறவு முறை நூலினாலே, அருஜோதியான இறைவன் செய்த பின்னல் வேலை, பின்னல் வேலை, பாசவலை, பாசவலை, அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, அணைந்திடாத தீபமாக்கும் பாசவலை, பாசவலை. அப்படி அந்த பாடலை போக்கும்போது அருள் ஜோதியான இறைவன் செய்த பின்னல் வேலையா, அதுலதான் மாட்டிக்கிட்டு நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் விடுபட முடியாம. அப்ப விடுதலை வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அது தெரிஞ்சவங்க சொல்லுங்க ஃபீட்பேக்ல. எல்லாம் பற்றும் பாசத்திலையும் சிக்கி கொண்டிருக்கிற நாம உலக அந்த பந்தத்திலிருந்து விடுபட முடியுமா? முடியவே முடியாது. நாம உணர்ந்து புரிதல் வேணும். அதாவது புனித புரிதல் சொல்லுவாங்க. புரிந்து கொள்ளணும். அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யணும். சரியா செய்து அதனால பெற்ற அனுபவங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஞானத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நமக்குள்ள ஊற்றெடுத்து கொண்டிருக்கின்ற அந்த அன்பை சமுதாயத்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல குடும்பத்துக்கு கொடுக்கணும். அந்த குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். உடலை நலமாக வைத்துக் கொண்டிருப்பதும் அன்புதான். வாழ்க்கை வளங்களை தேடி சேர்ப்பதும் அது அன்புதான். சமுதாயத்திற்கு நம்ம ஏதாவது கொடுத்தா தானே சமுதாயம் நமக்கு திருப்பி கொடுக்கும். நாட்டுக்கு என்ன செய்தோம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அப்புறம் நாடு நமக்கு என்ன செஞ்சுச்சுங்கிறத அப்புறம் பார்க்கலாம். நாம என்ன செய்தோம்? இறைவன் கொடுத்த அந்த ஆற்றலை நாம சமுதாயத்துக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றத நாம பார்க்க வேண்டும். அந்த அளவுல அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆழ்ந்து தவம் செய்து அறத்துல மேம்பட்டவர்கள் அடைந்த நிலைதான் அந்த பேரானந்த நிலைங்கிறது. உலகத்துல நாம செய்யக்கூடியதுக்கெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷம் தான் கிடைக்குது. ஆனா அந்த தெய்வ நிலையை உணர்ந்துட்டா பேரானந்தம் என்பது கிடைக்கும். அப்ப முதல்ல அந்த பழக்கத்துக்கு கொண்டு வரணும். பழக்கத்துக்கு கொண்டு வந்து வாழ்ந்து காட்டணும். அப்பதான் வளர்ச்சி என்பது இருக்கும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. உனை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்ல. இந்த நற்சான்றுல இப்ப அந்த அன்பு நிலையோடு நாம வாழ்ந்து காட்டணும். சான்றாக இருக்கணும். சான்றாக இருந்து
இந்த சமுதாயம் நமக்கு நற்சான்று அளிக்கும். அந்த நற்சான்று அளிச்சாதான் நாம சிறப்பு நிலை. அப்படிப்பட்டவங்களைத்தான் அந்த தாயே விரும்புவோம், மன மகிழ்ச்சி அடைவான். அதனால அறிவு நிலையில உயரணும். அந்த அறிவினுடைய பக்குவப்பட்ட அந்த அன்பு நிலையை உணரணும். இப்போ உங்களுக்கு அன்புனா என்னன்றது குழப்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு தெளிவுபடுத்திக்கிறீங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு தான் அந்த உண்மையை உணர்ந்து தெளிவு பெற்று ஒரு பக்குவப்பட்ட நிலை, வாழ்ந்து கண்ட அனுபவங்களால அந்த அறிவு ஒரு பக்குவப்பட்டு இது செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை இப்படித்தான் செய்யணும், அல்லது இதை இப்படி அறிய வேண்டும், அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவுல சமுதாயத்துக்கு நன்மை தரக்கூடிய வகையில அந்த அறிவு நிலையை நாம பயன்படுத்துறோம் பாருங்க. அதுதான் அந்த தூய அன்பு நிலை. யார் யார் சிவம், நீ நான் சிவம், வாழ்வே தவம், அன்பே சிவம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலர், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்ப சமுதாயத்துல எல்லாருமாக எல்லா ஜீவன்களாக உலகப் பொருட்களாக வந்திருப்பது இறைவன்தான் என்பதை உணர வேண்டும். உண்மையே கடவுளை நினைக்கிறோம், ஆனா கடவுளே நேர்ல வந்தா நீ யார் யாருன்னு தான் கேட்போம். அந்த அளவுக்கு மனம் அப்படி இருக்கு. ஆனா எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு பொருட்களை பார்க்கும்போது ஆகா, இறைவன் எனக்கு இவ்வளவு அற்புதமான உணவாக வந்திருக்கிறான், ஆகா இறைவன் நமக்கு எவ்வளவு நட்பாக உறவாக வந்திருக்கிறான்னு மனதார இறைவனுக்கு நன்றி சொல்ல சொல்ல அந்த அன்பு பெருகிக்கொண்டே இருக்கும். அந்த அன்பின் பெருக்கால இந்த வையகத்தை நிரப்புவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம் என்று உலகத்தாரை வாழ்த்திக் கொண்டே இருப்போம். உலக உயிர்களை எல்லாம், ஜீவன்களை எல்லாம் வாசிக்கொண்டிருப்போம். இந்த பேரியக்க மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் களத்தோட நம்முடைய அறிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நிலையை அறியும் போதுதான் அது பேரானந்த நிலை. அந்த பேரானந்த நிலையை அடைந்தவர்களுக்குத்தான் அந்த பேரானந்தத்துல அந்த கண்ணீர் எல்லாம் பெரும் கம்பளை புலம்புவாங்க. அந்த ஞான புலம்பல்னு எடுத்துக்கணும். ஒருத்தர் சொன்னாரு, நிறைய அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்களே பெரியவங்க அப்படின்னு சொன்னா புலம்பி தீர்த்திருக்காங்கன்னாரு. அது புலம்பல் அல்ல, உலகத்துல மத்தவங்க மாதிரி அது ஞான புலம்பல், உணர்ந்த நிலை. தாய்மான சுவாமி ஒரு பாடல்ல சொல்றாரு பாரு, பெற்றவர்க்கே தெரியும் அந்த வருத்தம், பிள்ளை பெறாத பேதை அறிவாளோ, பேரானந்தம் உற்றவர்க்கே கண்ணீர் கம்பளை உண்டாகும், ஊராதவரே கல் நெஞ்சம் உடையவராவா. நம்மள கல் நெஞ்சக்காரன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் நீசல் பூசல் தரும். அந்த கண்கள்ல நீர் பனிக்குது பாருங்க நம்ம உதவி செய்யும் போது, அதுதான் அன்பின் வெளிப்பாடு. அது யாரும் அன்பை பூட்டி வைக்க முடியாது. ஏன்னா அந்த அன்பு நிலை என்பது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உயிர்நிலை. அன்பின் வழியது உயிர்நிலை, அத்திலார்க்கு என்பதோல் பொறுத்த உடம்பு. இந்த பசுமாட்டை பால் கறக்கிறதுக்கு அந்த கண்ணுக்குட்டி மேல தோலை போத்தி வச்சு அப்படியே காட்டுவாங்க முன்னாடி, அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா அந்த உயிர்நிலை இயக்க நிலையை உணரணும்னா அன்பின் வழியது உயிர். அந்த பேரன்பாக இருக்கக்கூடிய இறைவனுடைய வழி வந்ததுதான் உயிர்நிலை என்பதை உணர்ந்து ஒவ்வொரு உயிர்களுக்குடையும் ஒரு இணக்கம் காக்க வேண்டும் என்றால் கொடுப்போம், கொடுப்போம், கொடுத்து கொண்டே இருப்போம். கொடுக்க கொடுக்க அன்பு ஊற்றானது ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும், பெருகி கொண்டே இருக்கும். அப்படி அன்பின் பெருக்கில நாமும் வாழ்ந்து மற்றவர்களுக்கு வாழ வழிகாட்டுவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய இத்தலத்திற்கும் அன்பு நண்பர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கும், செவிமடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பு நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றிகள், வணக்கங்கள். இந்த இனிய காலை நேரத்துல நேரம் ஒதுக்கி கேட்டு உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துல கலந்து கொண்டிருக்கின்ற தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தாரும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய் பெற்று எல்லா நல்வளங்களோடும் வாழ்க 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 வாழ்வாங்கு
வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வேறு 16 சிறந்தோங்கி வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெறுவீர்களாக. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நன்றிங்கய்யா. மிகவும் சிறப்பான ஒரு உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நற்சான்று என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று அன்பின் பெருக்கு என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு ஐயா ஞான ஆசிரியர் பரம்பை தியாகராஜன் அவர்கள் நமது தளத்தின் 599வது நாள் நிகழ்வில் அற்புதமான சிறப்புரையை வழங்கியுள்ளார். நாளை நமது தளத்தின் 600வது நாள் நிகழ்வில் 10,000 மைல் பயணம் என்ற இறையன்பு அவர்களுடைய புத்தகம் சார்ந்த பகிர்தல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைகின்றார் கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி மு சௌந்தர்யா அவர்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செழுமையாக்கி கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். அன்பின் பெருக்கு அப்படிங்கிற தலைப்புல தியாகராஜன் ஐயா நிறைய அருமையான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அன்பிலார் எல்லாம் தமக்குடையர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயற்கையிலேயே அனைத்தும் அடக்கம் இந்த அப்படிங்கிறதையும் சொன்னாரு. நமக்கு வந்த முதல் நூல் அப்படின்னு பார்த்தா வேதம், அதுதான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் நம்ம சொல்றது, அதுக்கு வழி எப்படிதான் பின்பற்றணும் சொல்லி வர அந்த நூல் தான் சாத்திரம் அப்படின்னு சொல்றோம். அறத்தை வகுத்தவர்கள் அதை அந்த வழியில பிறவாம அந்த வாழ்ந்து காட்டுறவங்கள தான் நம்ம சான்றோர் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி உயர்ந்த எண்ணங்களை கொண்டு அந்த வழியில நிக்கிற அறிஞர்களை நம்ம எப்போதுமே நினைவில் கொள்ள வேண்டும். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்று திருவள்ளுவர் சொல்றாரு. இல்லறம் அப்படிங்கிறதோ துறவறம் அப்படிங்கிறதும் வேறு வேறு அல்ல. வீட்டை விட்டுட்டு போறதோ இல்ல பொருட்களை விட்டுட்டு போறதுங்கிறது துறவரம் கிடையாது. நம்ம எண்ணத்துலதான் இருக்குது துறவரம் அப்படிங்கிறது. தேவைக்கு அதிகமான பொருட்களை சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசையோ, அந்த ஆசைதான் துன்பத்திற்கான காரணமாகவும் இருக்கிறது. அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் அப்படிங்கிறத ஒரு பாடல், அதையும் ஐயா சொன்னாங்க. அன்பு என்பது தெய்வமானது, அன்பு என்பது இன்பமானது அப்படிங்கிற ஒரு அருமையான கண்ணதாசனுடைய பாடலையும் சொன்னாங்க. நல்ல அன்னை தந்தை வாழும் மனையில் அன்பை வாங்கலாம் அப்படிங்கிறது பாடல் வரிகள். ஒரு அன்பு அப்படிங்கிறது ஒரு தவறை சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கணும். ஒரு துணிச்சலை கொடுக்கக்கூடியதாக அந்த அன்பு அப்படிங்கிறது இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே இருக்க அன்பை நம்ம நேசம்னு சொல்றோம். பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அன்பை நம்ம பாசம்னு சொல்றோம். ஒரு நட்புகளுக்கோ உறவுகளுக்கோ நம்ம செய்யறது ஒரு தூய, அந்த கொடுக்கிற அன்பை தூய அன்புன்னு நம்ம சொல்றோம். அதே ஒரு இல்லாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களை பார்க்கும்போது அங்க கொடுக்கிற அன்பு, அதற்கு பேரு கருணை. கருணை காருண்யம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல வாயில்லா ஜீவன்களுக்கு செய்யறதும் சரி, ஜீவ காருண்யம் அப்படிங்கிறதும் வள்ளலார் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அன்னை தெரசா போன்றவர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு அன்பை கொடுத்தவர்கள். அவர்களெல்லாம் ஒரு நற்சான்று. அவர்களை எல்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி அனுபவம் பெற்றவர்களுடைய அந்த சொற்களை நம்ம பின்பற்றும் போது நம்ம நாத்திகர
அந்த அனுபவங்களை பெற்றவர்களுடைய அனுபவங்களையும் நம்ம கொண்டு நம்ம வாழ்க்கைய வழிநடத்துறது தான் நாத்திகம் அப்படிங்கிறதும் சொன்னார் ஐயா. எனக்கு மட்டும் ஏன் இந்த உண்மைய சொன்ன? மற்ற மக்களுக்கு ஏன் இந்த உண்மை தெரியவில்லை? அப்படின்றத கடவுள பார்த்து கேட்கிறாரு. அந்த மகன் தான் இயேசு கிறிஸ்து அவர்கள். ம் அந்த மாதிரி சொல்றதை கேட்டு நம்ம பின்பற்றதுங்கிறது ஆத்திகம் அப்படிங்கிறதும் சொல்லலாம். அன்பின் பெருக்கால் தான் நமக்கு நிறைய உண்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதும், அந்த கருணையால தான் நம்ம இந்த உலகமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கிராவிட்டி அப்படிங்கிறது ஈர்ப்பு மட்டும் கிடையாது. அனைத்தும் ஒரு கோள வடிவத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால இருக்கிறதுங்கிறது பார்த்தா ஒரு வெட்டவெளி. இந்த பிரபஞ்சத்தையே ஒரு சூழ்ந்து அழுத்தி இயங்க செய்வது தான் ஒரு ஒ ஒருங்கிணைப்பு ஆற்றல். அந்த கிராவிட்டி அப்படின்னு சொல்றோம். கோள்கள், நட்சத்திரங்கள்லாம் அததோட பாதையில தனித்தனியா இயங்கிட்டு இருக்குது. அந்த மாரி தான் மனிதர்களும் நம்ம ஒவ்வொருவருமே தனித்தனியா இயங்கிட்டு இருக்கிறோம். ஒரு பூரண பேரன்பு நிலை. இத அடைவது தான் நம்ம வாழும்போது அடைவது தான் முக்தி அப்படின்னு சொல்றோம். அதற்கு முதல்ல பக்தி தேவை. அந்த பக்தி அதுக்கப்புறம் நம்ம பெரியோர்கள், சான்றோர்கள் சொன்ன அந்த சொல்புத்தி எடுத்துக்கொண்டு வாழணும் நம்ம. நான் யார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கணும். அப்ப நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியும். அப்படி நம்ம உயர்ந்த நிலைக்கு வரும்போது, மற்றவர்களையும் அந்த உயரத்திற்கு கொண்டு வர வேண்டும். அந்த அன்பு அப்படிங்கிறத தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் மாதிரி ஒரு பிறந்த நாள்னாலோ, ஒரு சின்ன கிஃப்ட் குடுக்கலாம். இல்ல நம்ம கூட இருக்க நட்புகளுக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்யும்போது கூட, நமக்கு அந்த ஒரு அன்பை காட்டும்போது ஒரு பரவச நிலை அப்படிங்கிறது வரும். நமக்கு அந்த அந்த நட்பின் தரமும் உயரும். ம். பிரச்சனைகளுக்கான தீர்வு அதையும் தெரிஞ்சுகிட்டு அத சொல்றவங்க தான் குருமார்களாக இருப்பார்கள். நெறைய பேருக்கு அந்த உண்மை தெரியும். அத வச்சு அத ஒரு கருவியாக கொண்டு மக்களுக்கு நன்மை செய்பவர்கள் அவங்க குருமார்கள். ஆனால் நிறைய பேர் இப்போது அந்த மாதிரி ஆருடம், ஜோசியம் இந்த மாதிரிலாம் சொல்லி வாழ்க்கையில அவங்களுக்கான ஆதாயத்தையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. "அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே" அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் அவர்கள் பாடின ஒரு பாடலையும் ஐயா பாடுனாங்க. புனித புரிதல் அப்படிங்கிறத ஐயா சொன்னாங்க. நமக்கு ஒரு ஆழ்ந்து தவம் செய்யும்போது ஒரு பேரானந்த நிலை கிடைக்கும். அந்த அறிவு நிலையில உயர்ந்து நம்ம ஒரு சான்றாக வாழும்போது தான் நம்மளோட தாயும் மகிழ்ச்சி அடைவாங்க. ஆ "யார் யார் சிவம் நீ நான் சிவம் அன்பே சிவம்" அப்படிங்கிற ஒரு பாடல், அந்த பாடலையும் அழகா பாடுனாங்க ஐயா. அன்பின் பெருக்கால தான் இந்த வையகத்த நம்ம நிரப்பணும். ஒரு உதவிகள்லாம் செய்யும்போது நமக்கு கண்ல ஒரு நீர் வரும். அந்த நீர் தான் அன்போட வெளிப்பாடு. கொடுக்க கொடுக்க அன்பு அப்படிங்கிற அ ஊற்றா இருக்கும். அந்த ஊற்று கொடுக்க கொடுக்க சுரந்து கொண்டே இருக்கும், பெருகிக் கொண்டே இருக்கும். அன்பை விதைப்போம் அப்படிங்கிறத அன் ஐயா அவர்கள் தன்னுடைய அழகான கருத்துக்களாலும், அற்புதமான கருத்துக்களாலும், அருமையான பாடல்களாலும் இன்றைக்கு நிறைய அன்பை நம்மில் விதைத்திருக்கிறார்கள். மிக்க நன்றிங்க ஐயா. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய புரிட்டோ கருணை உள்ளம் நிறைந்தவர் ஆரோக்கிய புரிட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள் ஐயா. அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா, அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஐயா இன்னைக்கு நற்சான்று அன்பின் பெருக்கு பரம்பை தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள் ஐயா. மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருணரை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும்
எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும், பாதுகாப்பாகவும், வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஐயா இன்னைக்கு பரம்பை தியாகராஜன் ஐயா அவங்க நிறைய பெரிய கருத்துக்கள்னா அன்பு வந்து ஐயா நீங்க அன்பின் வடிவம் ஐயா. அப்படியே நான் உணர்ந்த ஐயா காலையில உங்களுக்கு எவ்வளவு அன்பும் கருணையும் இந்த காலை வேலையில எங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள். நன்றிகள் ஐயா. அன்பு என்பது செலுத்துவது, கருணை என்பது மனமுவந்து எல்லோருக்கும் கொடுப்பது. இந்த அருமையெல்லாம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு பல கோடி நன்றிகள் ஐயா. இந்த தெய்வீக அன்பை பற்றி மிக தெளிவாக எடுத்து கூறினீர்கள் ஐயா. நாங்கள் உங்களை மனமுவந்து கேட்டுக்கொள்வது, நாங்கள் அனைவரும் நீங்கள் வாரம் ஒரு முறையாவது வந்து எங்களுக்கெல்லாம் கருத்துக்களை பகிர வேண்டும். இது எங்களுடைய கருத்துகையா. எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான் என்று புரிதலை கூறினீர்கள். நன்றி ஐயா. இத நம்ம ஐயா சொல்லிட்டாங்க, ஒவ்வொன்றையும் உணர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஒரு அனுபவம் சொல்றேன். ஐயா சொன்னதுதான். நான் முந்தின கிளாஸ் எடுக்கும்போது நான் வந்து எல்லாம் பண்ணிட்டு உட்காந்தேன். அப்போ ஒரு பேரிச்சம்பழம் வச்சிருந்தாங்க பிளேட்ல. அதை எடுத்து அந்த தலையை கிள்ளி வைக்கும்பொழுது அதில் கொஞ்சம் பேரிச்சம்பழம் ஊட்டிட்டு போயிடுது. இதை நான் பார்க்கலைங்க ஐயா. அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல எறும்புகள் எங்க இருந்துதான் வந்ததுன்னு தெரியலைங்க ஐயா. அந்த பேரிச்சம்பழத்துல வந்து அப்படியே ஒரு 50 எறும்பு வந்து அப்படியே மொத்திட்டு அந்த இதை சாப்பிடுது. நான் பார்க்கும்பொழுது எனக்குள்ள பெரிய ஒரு வியப்புங்க ஐயா. இந்த எறும்புக்கு வீட்டுக்குள்ள எவ்வளவு சுத்தம் பண்ணி அப்படியெல்லாம் வச்சிருக்கோம் டேபிள் மேல. இந்த இடத்துல இந்த எறும்புக்கு இருக்குது அப்படின்னு எப்படி யார் உணர்த்தினது அப்படின்னு எடுத்து பாருங்களேன். நான் வச்சது எனக்கு தெரியாம வச்சேன். அதை வந்து கண்டுபிடிச்சு அங்க வந்து சாப்பிட எனக்கு உணர்த்துது. என் அறியாம அவங்களுக்கு நான் காலையிலேயே ஒரு உதவி பண்ணியிருக்கேன். அதுல இருந்து நான் டெய்லி வச்சிட்டு வரேங்க ஐயா. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுதாங்க ஐயா. ஒண்ணு எடுத்து நம்ம உணரும் பொழுது அந்த புரிதல் நமக்குள்ள புரிய வைக்கிறது. அந்த எறும்பு உருவுல வந்து இரையாற்றல் நமக்கு புரிய வைக்கிறாருங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஐயா சொன்ன மாதிரி எடுத்து உணரணும். நம்ம உணர்ந்து கத்துக்கிட்டதை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அதுதான் ஐயாவுடைய கருத்து. அன்னை தெரசா பாருங்க, எவ்வளவு எவ்வளவு ஒரு அன்பு கருணையுமா இருந்து எல்லாருக்கும் நல்லத அந்த பண்பை விதைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளால முடிஞ்சதை அவங்கள மாதிரி நம்ம செய்ய முடியலன்னா நம்மளால என்ன முடியுமோ. இப்ப இந்த எறும்பு கதை சொன்ன பாருங்க, அந்த மாதிரிதான் ஒரு சின்ன சின்ன உதவி. அது வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து பேருதவியா தெரியும் செய்யணும்னு. ஐயா காலையிலேயே வந்து நமக்கு உணர்த்திருக்காங்க. ஐயா அவங்களும் அவங்க அன்பு குடும்பமும் மனைவி மக்களும் தொழிலும் சிறந்து விளங்க வேண்டும். அவங்க நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயமா தியாகராஜன் ஐயா வந்து நம்மளுக்கு குறிப்பிட்டாங்க. முதல்ல பிரபஞ்ச தோற்றத்திலிருந்து ஒவ்வொரு விஷயமா நம்மளுக்கு எப்படியெல்லாம் வந்து விளக்கணுமோ, அதுவும் பாடல் வரிகள், சினிமா பாடல் வரிகளாகட்டும், வள்ளலாருடைய பாடல் வரியாகட்டும், எல்லாத்துலயுமே அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை, அந்த ஒரு வார்த்தையிலேயே வந்து அந்த ஒரு வாக்கியத்திலேயே நம்மளுக்கு எல்லாமே வந்து புரியாயிடுச்சு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஐயா குறிப்பிட்டாங்க. அதுலயும் ஐயா குறிப்பிட்ட சில விஷயங்கள் சிரிப்பா வந்து அந்த பின்னலை யாரால வந்து சரிப்படுத்த முடியும் அப்படின்னு ஐயாவே கேள்வி கேட்டுட்டு சிரிச்சுட்டே ஐயா சொன்னாங்க. இல்ல, அது யாராலையும் வந்து அந்த நம்ம பாச பிணைப்பும் சரி, அந்த மாதிரி இருக்கிற பிணக்குகளும் சரி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு. அதை வந்து எப்பதான் முற்றுப்புள்ளி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது, அது முடியாது அப்படிங்கிறத ஐயா சொன்னாரு. அது போல நம்ம வந்து நம்மளை உயர்த்திக்கணும்னா ரொம்ப அழகா ஐயா சொன்னாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சொல் புத்தி இருந்தாதான் சுய புத்தி வரும்னு முதல்ல நம்ம பெரியவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னது ஆன்மீக வழியில என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லி கேட்டு அது வழியா வந்து நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படிங்கறத அழகா ஐயா சொன்னாங்க. அது தவம் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயமே எல்லா விஷயத்துக்குமே வந்து அடிப்படை வந்து அன்பு அப்படிங்கிறது இருந்ததுனாவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவோம். நம்ம ரொம்ப ஒரு உண்மையான நிலைக்கும் சரி, அது ஒரே ஒரு இது, நம்ம ஒருத்தங்க மேல அன்பா இருக்கிறோம்னா நம்ம அந்த அன்பு நம்ம கிட்ட இருந்து அப்படியே போகும். அதே எதிர்மறையா வந்து அது யார் மேல, அது அவங்க மேல தப்பு அப்படின்னு இருந்தாலும் முதல்ல அந்த கோபமா இருக்கட்டும், அது போல எந்த எதிர்மறையான குணங்களாகட்டும் முதல்ல நம்மளை வந்து பாதிச்சுட்டு தான் அது அடுத்தவங்களை பாதிக்கும். அதுவும் முக்கியமா வந்து வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த வருத்த அலை சாபமாக மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சில சமயம் வந்து அது நம்ம கணவன் தான், நம்ம மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதாகட்டும், டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவோம். அது மாதிரி சில விஷயங்கள் சொல்லல இன்னொரு சக உயிர் வந்து வருத்தப்படுறது அப்படிங்கிறது ஒரு சாபமா மாறிடும் அப்படிங்கறது வந்து எல்லாரும் புரிஞ்சு நடக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம எல்லாரு கூட அதிக நேரம் இருக்கிறதுங்கிறதும் சரி, அதிகமா வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடும் சரி, நிறைய அன்பு எல்லாமே அதிகமா போற ஒரு உறவு அப்படிங்கிறது வாழ்க்கை துணை தான். ஏன்னா அவங்க கூடவே இருக்கிறதுனால சில சமயம் அவங்களுடைய அருமையும் நம்மளுக்கு தெரியறது இல்ல. எங்கெங்க இது பண்ணுங்கிறது ரொம்ப அழகா தெரியாமையே போயிருது. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து இத ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கணும். ஏன்னா இன்னொரு உயிர், அது மற்ற ஒவ்வொரு உயிர்கிட்டையும் வந்து நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு ஆபீஸ்ல வந்து அவங்க பிடிக்கலைன்னாலும் பரவாயில்ல, நம்ம அது போலின்னு சொல்ல முடியாது, அங்க சிரிச்சுதான் ஆகணும். ஒரு ஸ்மைலோ இல்ல குட் மார்னிங் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டே போயிடும். ஆனா அதே வந்து நம்மளுக்கு கீழே இருக்கிறதோ இல்ல நம்ம கூட இருக்கிற குடும்ப உறவுகிட்ட தான் நம்ம ரொம்ப கோபங்களை காமிக்கிறதும் சரி, அந்த டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறதும் சரி, அது இருக்கு. அதை வந்து அப்படி இருக்கக்கூடாது நிச்சயமா. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஐயா பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது நிறைய விஷயம் நம்ம எங்கெங்க தேவைப்படுதோ அங்கங்க அப்ளை பண்ற மாதிரி ஐயா நிறைய விஷயங்கள் கொடுத்தாங்க. மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயா பேசிய உரை அருமையான உரையா இருந்தது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான உன்னத கருத்துக்களை சொன்னாங்க. துறவுனா என்ன, சான்றோர்கள் யாரு, அவங்களோட பண்பு நலர்கள்னா என்ன, அன்பும் அறிவுமே சிவம், அன்பா எப்படி உலகத்திடத்து இருக்கிறது, உயிர்களிடத்து இருக்கிறது, அறிவுனா என்ன, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது செய்தா நல்லது எது செய்தா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க. அன்னை தெரசாவை பத்தி சொன்னாங்க. கருணைனா அன்னை தெரசா தான். அதையெல்லாம் நம்ம கத்துக்கணும். எல்லா மனிதர்களையும் சமமா பார்த்த அன்பினுடைய ஒரு அடையாளம் அப்படின்னா அன்னை சாரதா தேவி தான். அவங்களோட நூலை நான் படிச்சிருக்கேன், அவங்க வாழ்வியல் நூல். அதுல கொடுத்துருப்பாங்க எல்லா உயிர்களையும் சமமா பார்த்த ஒரு அருமையான உயிர் அப்படின்னா அன்னை சாரதா தேவி தான். அவங்கள பற்றியெல்லாம் அவங்க சொன்னாங்க. அன்பே சிவம், அருமையான அந்த திருமலருடைய திரு மந்திரத்தை அன்பும் சிவமும் இரண்டல்ல ஒன்று தான் அப்படின்றதை எடுத்து
சொன்னாங்க. ஐயா உங்களோட கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே எங்களோட மூளையில் அருமையாக பதிவாயிருக்கு ஐயா. நாங்கள் இதயத்தின் வழியாக அன்பாவும் அறிவாவும் இந்த உலகத்தில் நல்ல வண்ணம் வாழ்வோம் ஐயா. உங்களுடைய இந்த கருத்தாக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நித்யாதேவி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான நற்காலை பொழுது வணக்கங்கள். அருமையா இருந்தது. மார்கழி வண்ண கோலங்களோட வைர வரிகளை கேட்ட ஒரு திருப்தி இருந்தது. கோயில் போகலைன்னு ஒரு ஆதங்கம் இருந்தது. அத இங்க மிருதங்க மாதிரி ஒவ்வொரு பாடல்களும் இசையோட தாள வாத்தியங்களோட நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக உரை கேட்ட ஒரு மன திருப்தி இருந்தது. அருமையா இருந்தது ஐயா. கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது. பாடல்களுமே ரொம்ப அருமையா பாடுனீங்க. உங்களோட ஆழமான அர்த்தமுள்ள ஒரு வாழ்வியலுக்கு தேவையான ஒரு பாடல் வரிகள். நன்றி, வணக்கம். மேடம் வளர்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. ஜெய்சங்கர் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் அம்மா. குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா பரம்பை தியாகராஜன் ஐயா வெகு அழகாக விளக்கம் சொல்லியிருந்தாங்க. அன்பை பத்தி ரொம்ப அழகா பிரதானப்படுத்தி இருந்தாங்க. மிக அழகு, மகிழ்ச்சி. ஒரு கவிஞன் சொல்லியிருக்காரு அது கவிதையா எனக்கு சொல்ல தெரியல. நான் அனைத்து பிரச்சனை பூட்டுகளுக்கும் அனைத்து பிரச்சனை பூட்டுகளையும் திறக்கக்கூடிய ஒரே சாவி அன்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அன்புன்ற ஒரு சாவியை வச்சிருந்தோம்னா அது எல்லா பிரச்சனை பூட்டுகளையும் திறந்துரும் அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப அபரிதமான ஒரு கூற்று. ரொம்ப நல்ல விஷயமும் கூட ஸோ அதையே இன்னைக்கு அழுத்தமா சொல்லிட்டு இருந்த ஐயாவுக்கு மிக நன்றி. ஸோ அன்புதான் உலகத்தை இயக்குது, பிரபஞ்சத்தை இயக்குது, நம்ம மனதை இயக்குது. ஸோ அது இருந்தாலே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம். என்னைக்கும் நம்ம சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை கொண்டு போகலாம் அப்படின்றது கூற்று இன்னைக்கு ஐயா மூலமாக சொல்லப்பட்டிருக்குது. நன்றி ஐயா. குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. காசி ஆறுமுகம் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயாவோட குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மீண்டும் அவரோட குரல் கேட்டது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. இன்னைக்கு அன்பை கூடுதலாக ஐயா பொழிஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா 1 மணி நேரத்தையும் தாண்டி அவர் பொழிஞ்சிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அன்புனாலே ஐயாவை எப்போவுமே இன்முகத்தோடு தான் இருப்பார். நேரில் சந்திக்கும் போது கூட அந்த அளவுக்கு ஒரு இளமை துள்ளலோடு தான் இருப்பார் ஐயா. இன்னைக்கு அவரோட உரையும் மிக சிறப்பாக இருந்துச்சு. அது அன்பை பற்றி எண்ணற்ற மேற்கோள்களை அவர் சொல்லியிருந்தார். திரைப்பட பாடலாகட்டும், அப்புறம் நம்மளுடைய திருக்குறள், அப்புறம் சித்தர் பாடல்கள், இப்படி எண்ணற்ற அன்பை பற்றி பேசாதவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அந்த அன்புங்கிறப்போ எப்படி கவிஞர்கள்ல இருந்து தத்துவாசிரியர்கள்ல இருந்து எல்லாருமே அதை தான் பின்புலமாக கொண்டு தான் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பாங்க. அதை பாடாத எந்த கவிஞரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஐயாவோட அந்த கூற்றுக்கள் எல்லாமே இருந்தது. சிறந்தது ஒரு அன்பு பரிசாக காலையில இருந்தது. ஐயாவுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். ராமச்சந்திரன் ஐயா. அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பை பெருக்கி எமது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இது அன்புதான் இந்த உலகத்தை மீட்டெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்பதை ஐயா அவர்கள் நமது முன்னோர்கள் சொல்லி வைத்த அற்புதமான தத்துவ விளக்கங்களை கொண்டு இன்றைய காலை பொழுதை நம்மையெல்லாம் விழிப்புணர்வு செய்ய வைக்க மீண்டும் ஒரு முறை ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் நமது ஞானியர்கள் வள்ளல் பெருமானார் காட்டிய அந்த ஜீவகாருண்யம்
அதே போன்று இயேசு பெருமானார் காட்டிய அந்த அன்பு நிலை, கருவுற்றவர் தாயாகிறார், கருணையுற்றவர் அனைவருக்கும் தாயாகிறார் என்று இந்த உலகத்திற்கே தாயாக நின்று சேவை செய்த அன்னை தெரேசா போன்ற அற்புதமான அன்பாளர்களை பற்றிய நினைவுகளை எல்லாம் நம் முன்னே ஐயா கொண்டு வந்து நிறுத்தினார். ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளும் வணக்கங்களும். ஐயா ஒரு பாடலை பாடினார், அந்த பாடலை பாடி நிறைவு செய்கிறேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம், அங்கு ஒருபோதும் மறையாது அவன் சாட்சியாம். நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம், அங்கு ஒருபோதும் மறையாது அவன் சாட்சியாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்பு இதயமாக அன்னை வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை தவறாமல் ஒருபோதும் நடை போடுவோம். இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை தவறாமல் ஒருபோதும் நடை போடுவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கங்களும். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் அருமையான பாடலுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. சசிகலாமா வணக்கம், நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கம். தியாகராஜன் ஐயாவுக்கு நன்றிங்க ஐயா. மார்கழி 1 இறை சிந்தனையோட இந்த மாதம் ஃபுல்லாக தொடரணும்னு சொல்லுவாங்க. உங்களோட தொடக்கம் இறை சிந்தனையாக இருந்தது. அதோட குடும்பத்துக்கு தேவையான, இல்லறத்துக்கு தேவையான சிந்தனையும் நிறைய கொடுத்தீங்க ஐயா. நன்றி நன்றி. காலை கொஞ்சம் லேட்டாக தான் இணைஞ்சேன், கோவிலுக்கு போயிட்டு வந்து இணைஞ்சேன். விஜயகுமாரி அம்மா சொன்னாங்க, உணவு பற்றி சொல்கிறப்ப ஒரு சின்ன துண்டுக்கு எப்படி எறும்பு தேடி வருதுன்னு. கோவிலில் பிரசாதம் வாங்கிட்டு வெளில வந்தால் 2 குட்டி நாய், நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு 2 பசங்களையும் வீட்டில் இருக்காங்க, சரி எடுத்துகிட்டு போவோம் வீட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு பிரசாதத்தை கையில் எடுத்துகிட்டு வெளில வந்தேன். வண்டி நிப்பாட்டுறப்ப குட்டி நாய் 2 ஓடி வந்தது. வீட்டில் இருக்கிற குழந்தையோட அது இன்னும் சின்ன குழந்தை மாதிரி இருந்தது. அவங்க கொஞ்சமாக கையில் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் அங்கே
கொடுக்குறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம். நீங்கள் பகிர்ந்துக்கிறப்ப காலையில் ஒரு மனநிறைவு கொடுத்துச்சு. எனக்கு அது இன்னும் கூடுதல் சந்தோஷமாக இருந்ததுமா. நன்றிங்கம்மா விஜயகுமாரி அம்மாவுக்கு. தியாகராஜன் ஐயாவுக்கும் நன்றி. இன்னைக்கு அன்பு அந்த பாடல் அன்பே சிவம் பாடல் சூப்பராக இருந்ததுங்கய்யா. அந்த பாடல் கேட்குறப்பெல்லாம் அப்படியே மனம் அப்படியே நெகிழும். அது மாதிரி இன்னைக்கு நீங்கள் அதை வந்து ஹைலைட்டாக சொன்னது நன்றிங்கய்யா. நான் இறுதியாக தான் இணைஞ்சேன், அதனால் குறைஞ்ச கருத்துக்கள் தான் கேட்டுக்கிட்டேன். நன்றிங்கய்யா. நான் திருப்பி ரீப்ளேயில் கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு ஐயா அன்பின் பெருக்குங்கிற தலைப்புல வெள்ளம் போல் அன்பை வந்து பாய்ச்சிட்டாரு. நன்றி ஐயா, நன்றி. மிகச்சிறந்த உரை. மார்கழி 1 வாரத்தின் முதல் நாள் சிறப்பா இருந்ததுங்க உங்க உரை. சிறப்பா. அன்புதான், அன்பு அன்பே சிவம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அதுல திருவள்ளுவர் கூட அழகா நீங்க 4-5 திருக்குறள் சொன்னீங்க. அதுல புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துரு பண்பில்லவருக்கு அப்படின்னு ஒரு குரல்ல, அந்த அன்புங்கிற ஒரு அகத்து உறுப்பு இல்லாதவர்களுக்கு புறத்து உறுப்புகள் அழகா இருந்து என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி. அந்த அதுதான் ஒரு அகத்துல இருக்கிற அந்த அன்புதான் வந்து நிலையானது, உண்மையானது, இறை அன்பானது. எல்லாமே அது அகத்துல இருக்கணும். அந்த அகத்துல இருக்கிற அந்த உறுப்பு இல்லைன்னா மற்ற உறுப்புகள் இருந்து என்ன பயன்னு வள்ளுவரே சாடுறாருன்னா, அப்ப எந்த அளவுக்கு அந்த அன்புங்கிறது வேணும் அப்படிங்கிறது அழகா வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்களும் நிறைய குறள் வாழ்க்கையிலும் பாடல்கள் வாயிலாகவும் நிறைய அன்பை பற்றி சொன்னீங்க. நம்ம காசு, பணம், பொருள், இடம் எல்லாம் இருந்தா அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுல அன்பு ஒரு இது இல்லை அப்படின்னா, அந்த அன்பை மற்றவங்கள்ட்ட அன்பு செலுத்தி நம்ம வாழலைன்னா, நம்ம என்னதான் செல்வம் சேர்த்து வச்சாலும் அது வந்து வீண் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதனால அன்பை செலுத்துவோம். நிறைய உதாரணங்கள் சொன்னீங்க. ஜோதிடம் அந்த இதெல்லாம் சொன்னீங்க. நம்ம வேலை செஞ்சாதான். நம்ம வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு ஜோதிடத்தை நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கிறத நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் சொன்னீங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. இந்த நாள் நல்ல அனைவருக்கும் இனிமையான நாளாக மாறும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். தியாகராஜன் ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம். நன்றிங்கம்மா. இன்று பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை செவிமடுத்து நல்ல ஆசிரியரையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் பணிவன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அன்பு நண்பர் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா வாய்ப்புகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். விஜயகுமாரி அம்மா அடிக்கடி நீங்க வந்து கொடுக்கணும்னு வேண்டிக் கொண்டாங்க. வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் நான் பயன்படுத்தி கொண்டுதாம்மா இருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அன்பு நண்பருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறகு வந்து இணைந்தவர்களும் ஒரு முழுமையை அணிவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துல தொகுத்து அளித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளம், தொண்டு உள்ளம், கருணை உள்ளம் கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியான என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்றேன். உங்களுடைய தொண்டு மென்மேலும் சிறப்படையட்டும். மிக்க மகிழ்ச்சிங்கம்மா, நன்றி. விஜயகுமாரி அம்மா எப்பவும் வழக்கம் போல அந்த வாழ்த்து கொடுத்து எல்லோரையும் தன்னுடைய அன்பால ஈர்த்து இந்த தளத்திற்கே ஒரு உயர்வை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த நல்ல நாள்ல நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். எறும்புக்குள்ளேயும் அறிவாக இருக்கிறது அந்த இறைநிலை தானே, இறைவன் தானே. அவனுக்கு தெரியாதா எது எது எங்கே இருக்கும்ன்றது?
கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிப்பான் அந்த ஈசன் சொல்லும் போது எல்லாருக்குள்ளேயும் அறிவா இருக்கிறவன் அவன். அதனால எங்கே எப்படி அவன் நடத்துவான்றது யாருக்கும் தெரியாது. ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன். அந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு ஆட்டுவித்தால் ஆறாரோ கண்ணான்னு ஒரு பாட்டு வருமே, ஐயா ராமச்சந்திரன் ஐயா எடுத்து கொடுங்க. அந்த பாடல் தெரிஞ்சவ 2 வரி பாடுங்க. ஆட்டுவித்தால் தெரிஞ்ச வரைக்கும் பாட்டுங்க. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையெனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் ஒன்று, ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா. நன்றி ஐயா. மிக்க நன்றிங்கய்யா. கேட்ட உடனே கொடுக்குறீங்க. அதுல நானும் ஒருத்தன். இந்த உலகத்துல நடக்கிற நாடகத்துல நம்மளும் ஒரு பொறுப்பேற்று நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். வேதாத்திரி மாதிரி சொல்லுவார், நாடகத்தோர் எந்த கட்டம், அதாவது இந்த உலகத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிற அத்தனையுமே இந்த நாடக நடிகர்கள் ஒன்று கூடி நடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காட்சியாகத்தான் இருக்கு, ஒரு தொகுப்பாகத்தான் இருக்கு என்று சொல்வார். பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து, கரம் கோர்த்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமுமாம். நம்ம பார்த்து கொண்டிருக்கிற அத்தனையும் அந்த அணுக்கள் கூடி இயங்குகிற ஒரு தோற்றம். அதை என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு நிகழ்ச்சின்னு சொல்றாங்க. நம்ம பொருள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா அதெல்லாம் பொருள் அல்ல, அது ஒரு நிகழ்ச்சி என்று சொல்ற. இந்த நாடகத்துல ஒண்ணு கூடி நடக்கிற அந்த நிகழ்ச்சி போல பல அணுக்கள் ஒன்று கூடி இயங்குது, ஒரு நிகழ்ச்சி தான். ஆனா இந்த உடலை நிரந்தரமானது, நிலையானது அப்படின்னு நம்ம நம்பி இந்த உடலுக்குரிய தேவைகளை நிறைவேற்றுறமே தவிர நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு உண்டான தேவைகளை, நம்முடைய ஆன்மா வளர்ச்சிக்கு உண்டான தேவைகளை நாம செய்ய மறந்துடுறோம். அதனாலதான் ஞானிகள் ஆளும் வளரணும், அறிவு வளரணும்னு திரைப்பட பாடல்ல அந்த ஞானிகளுடைய கருத்தெல்லாம் பிரதிபலிக்கிறாங்க. அறிவு வளரும். அந்த அறிவு வளர்ச்சி என்பதுதான் முக்கியம். அதுக்கு முதல்ல பழக்கத்துக்கு கொண்டு வரணும். பழகுதல் என்பது வேண்டும். பழக்கத்துக்கு கொண்டு வந்த பிறகுதான் நம்ம சிறப்பாகவே வாழ முடியும். அப்படி வாழும் போதுதான் உயரவும் முடியும். அதாவது அந்த உயர்தலால மனசு என்பது ஒரு உணர்வு நிலையில ஒரு நிறைவு என்பது கிடைக்கும். உலக ஞானத்தையும் அருள் ஞானத்தையும் ஆன்ம ஞானத்தையும் நமக்கு உணர்றதுக்கு வழிகாட்டுறவங்க குருமார்கள். எல்லாருக்குள்ளேயும் குருவாக இருந்து வழி நடத்துறது யாருன்னு பார்த்தா அந்த இறைவன் தான். இறைவனை தவிர வேற ஒன்றும் இல்லை. அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்றத அந்த உண்மை நிலையை புரிந்து கொண்டவர்களுக்கு எல்லாமே நமக்கு, அதாவது நம்ம வாழ்க்கையே ஈஸியாகி போயிடும். ஒருத்தர் ஒரு மரத்தடியில ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கார். நாரதர் இறைவனை பார்க்க போறேன்னு போறாராம். கதையா இருந்தாலும் கருத்தை கேட்டுக்குங்க. நான் இறைவனை பார்க்க போறேன், அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லுங்க, நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் இன்னும் ஒரு ஞானம் பெற்ற ஒருத்தர்னு இருக்கக்கூடிய ஒரு முனிவர், அவரும் பார்க்கிறார். அவரும் அதே கேள்வியை கேட்கிறார். எளிமையான ஒரு ஏழை விவசாயி கேட்கிறான், முதல்ல இறைவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவருடைய ஆசி வேணும்னு கேட்டுட்டு இது மாதிரி போய் சொல்றாரு. இந்த மாதிரி எளிமையான தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எளிமை இல்லை, அதுதான் முக்கிய தொழில். இருந்தாலும் அவன் எளிமையா நினைச்சுக்கிறார். அவர் இந்த மாதிரி கேட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு குறிப்பு கொடுக்கிறார். நீங்க 2 பேர்ட்டையும் ஒரு ஊசி, கண்ணுக்கே தெரியும், அந்த ஊசி தைக்கிற ஊசி இருக்கு இல்லையா, அதுல நூல் நுழையிற அந்த துவாரம் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள ஒரு யானையை நுழைச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விடுறாரு.
அந்த மகானா இருக்கிறவர்கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி அந்த முனிவர்கிட்ட ஊசி துவாரத்துக்குள்ள நுழைச்சிக்கிட்டு இருந்தாரு. நீ என்னப்பா ஒரு அறியாமையில இருக்கிற, ஊசி துவாரத்துக்குள்ள யானையை செலுத்த முடியுமா? நம்புற மாதிரி சொல்ல மாட்டியா நீ? அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு. அதே இது அந்த எளியவன்கிட்ட வந்து கேட்கும்போது அவன் சொல்றான், இந்த உலகத்தையே படைச்சு காத்துக்கிட்டு இருக்கிற அவருக்கு ஒரு ஊசி துவாரத்துக்குள்ள யானை நுழைக்கிறது வந்து அவ்வளவு கஷ்டமாகவா இருக்க போகுது? அதெல்லாம் அவர் எல்லாத்தையும் செய்யக்கூடிய வல்லமை படைச்சவராச்சே அப்படின்னு சொல்றான். எவ்வளவு பூரணத்துவம் பாருங்க. அந்த உண்மை நிலையை உணர்ந்தவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். இப்ப கருவுல நாம உருவாகும் போது நாம எப்படி இருந்தோம்? இந்த ஸ்தூல உடலா இருந்துச்சு. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பருப்பொருளாவா இருந்தோம் நாம? தாயினுடைய கருவுல உருவாகும் போது ஒரு புள்ளி அளவுக்கு அந்த ஒரு சின்ன பனித்துளி போல இருக்கக்கூடிய அந்த நாதம் விந்து என்ற அந்த சேர்க்கைக்குள்ளதான் நாம இருந்திருக்கிறோம். அந்த விந்துநாத சேர்க்கை தான் அப்படியே உருண்டு திரண்டு கம்பமாயி மூக்கு முகம் உருவம்லாம் வந்து இன்னைக்கு வெளியில நாம இப்படி இருக்கிறோம்னா, நம்முடைய மூலத்தை ஆராய்ந்து வைக்கும்போது அந்த கருவுல நாம எப்படி இருந்தோம், அந்த கரு உருவாகிறதுக்கு முன்னாடி நாம எங்க இருந்தோம், எப்படி இருந்தோம், இப்படிலாம் கேட்டு பார்த்தா அந்த தெய்வ நிலையுடைய சிறப்பு என்ன? அதனால உலகத்துல எல்லாமே அவனுடைய இயக்கம்தான். அவனுடைய இயக்கம் இல்லாம வேற எதுவுமே கிடையாது. அதாவது அந்த ஒரு திரைப்பட பாடல், இந்த என்னது திருவிளையாடல்ல வரும். அசையும் பொருளில் இயக்கம் நானே, எண்ணிசை நின்றால் அடங்கும் உலகே. எல்லாம் அசைகிற பொருள்லாம் அப்படியே நின்றும். அப்புறம் உடனே பாடுவார், நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா, ஆளவாயினோடு பாட வந்தவனின் பாடும் வாயை இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே, பாவமும் நானே என்ற அளவுல அந்த பாடல் தொடரும். அதாவது ஆணவத்தை போக்குறது தான் ஞானியர்களுடைய வேலையே. அந்த ஆணவம் இருக்கிற வரைக்கும் நாம உயர்வடைய முடியாது. அதனால அந்த தன்முனைப்பு என்று சொல்லக்கூடிய ஆணவத்தை விட்டுறணும்னு நினைக்கிறோம். ஆனா வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அந்த முனைப்பால தானே. அதனால அந்த முனைப்பை வந்து அந்த தன்முனைப்பு தான் தனது அப்படிங்கிற தன்மையில இருந்து நம்ம எப்படி உயர்வடையன்னு பெரியவங்க வழிகாட்டுறாங்கன்னா, நன்முனைப்பு அப்படிங்கிற அளவுல நம்ம உயர்த்தி கொள்ள வேண்டும். நல்ல செயல்களை செய்வதற்கு ஒரு முனைப்பு கொள்ள வேண்டும். அதுதான் நற்தொண்டு என்பது. அந்த நன்முனைப்பாம் அருட்தொண்டு, நற்தொண்டு. அதை சான்றாக இருந்தவர்களையும் நம்ம பார்க்கணும். நற்சான்றாக இருந்தவர்கள். விஜயகுரி அம்மா, நல்லா குமாரி அம்மா எனக்கு ஒரு சிந்தனையை தூண்டி விட்டீங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. அப்புறம் அதே மாதிரி ரேவதி சுந்தரேசன் அம்மா அற்புதமாக சொன்னாங்க. தேவைக்கு கொடுத்திருக்கிறாங்க, பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில இன்னும் சிறப்பாக நிறைய விஷயங்கள் சொன்னதாக சொன்னாங்க. அப்படி அங்கெங்கே கேட்டதுதான் கிளிப்பேச்சு தான். கிளிப்பேச்சே நல்லா இருக்குன்னா அப்ப இறைவனுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்களே எல்லாரும் முயற்சி செய்து கண்டுபிடிச்சுக்குங்க. அது மாதிரி விந்தியா அம்மா எப்பவுமே போல ஒரு உயர்வாகவே சொல்லுவாங்க. அது மாதிரி உலகில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வண்ணம் வாழணும்னா அந்த நல்லது எதுன்னு தெரிஞ்சு வாழணும். அதுக்குரிய பக்குவங்கள்லாம் ஞானியர்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப அவங்க கூட சொன்னாங்க, நான் திருமந்திரத்தை பிடிச்சுக்கிட்டேன், அந்த வழிகாட்டி நூலா வச்சுக்கிட்டு அதுல உள்ள கருத்துக்களை எல்லாம் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன்னு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு உள்ளத்தோட ஒரு நட்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா. அதே மாதிரி நித்யா தேவி அம்மா, இதுக்கு முன்னாடி அவங்க குரலை கேட்டதில்லை. இன்னைக்கு அவங்களும் கோயிலுக்கெல்லாம் போக முடியலன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு நல்ல ஒரு ஆன்மீக உரையை கேட்ட ஒரு திருப்தி இருந்ததுன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, மகிழ்ச்சி. அதே மாதிரி ஜெய்சங்கர் ஐயா வந்து எல்லா தீர்வுக்கும் ஒரே சாவிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது அன்புதான் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. ரொம்ப நன்றிங்கய்யா. ஒண்ணு சொன்னாலும் நன்று சொன்னீர்கள், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியா. ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி என் குரலை கேட்டதுக்கே மகிழ்ச்சி அடைகிறாருன்னா, இறைவனுடைய அந்த அன்பு குரலை கேட்டா எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்னு தெரியல. நம்ம காசி ஆறுமுக ஐயா நல்லா தியானம் செய்து இறைவனுடைய குரலை கேளுங்க ஐயா. எல்லாம் அவன் கொடுத்த அருட்கொடையால தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நேரடியா அவன் கூட பேசி அந்த அனுபவத்தை பெறணுன்றதுதான் ஆசை. ஒரு அன்பு பரிசாக நான் கொடுத்ததா சொன்னீங்க.
நான் கொடுக்கல. எனக்குள்ள இருந்த அந்த இறைவன் தான் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். பெறுபவனும் அவன் தான். நீங்க கொடுத்ததா சொல்றீங்க, அதை பெற்றவன் யாருன்னு பார்த்தா அதுவும் அவன் தான். அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காந்தம், எல்லா ஜீவன்களுக்கும் உயிர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காந்தத்துக்கு பேரு ஜீவகாந்தம்னு பேரு. அந்த ஜீவகாந்த நிலை தான் அன்பு நிலை. அந்த காந்தத்துலதான் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. அதுதான் மூளை செல்கள் வழியாக விரிச்சு காட்டப்படுது. அப்படி விரிச்சு காட்டும் போது நல்லது கெட்டதை உணர்ந்து நாம் செயல்படக்கூடிய அந்த அறிவினுடைய தன்மை, ஒரு பக்குவப்பட்ட அறிவினுடைய தன்மை தான் நமக்கு அன்பு நிலையாக புலப்படுது. அதனால அந்த வார்த்தைகளை புடிச்சுக்கிட்டு அன்புனா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பயன்பாடுகளை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க கேட்ட பிறகு அதை சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை இறைவன் எடுத்து கொடுத்தான். அந்த அன்பு தான் எல்லாம். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காந்தம் தான். காந்தமாக இருக்கிறது இறைவன் தான். அப்ப இறைவனே அன்பாக இருக்கிறான், அன்பு வடிவமாக இருக்கிறாங்கிறதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல ஒரு சிந்தனைக்கு வித்திட்ட உங்களுக்கு நன்றிங்கய்யா. எப்பவுமே இன்பப் பெருக்கே அப்படின்னு சொன்னாரு. அந்த இன்பப் பெருக்காக இருப்பவனே இறைவன் தானே. அது சொன்னவனுக்கே இவ்வளவு பாராட்டுனா அப்ப இறைவனை நீங்க எப்படி பாராட்டுவீங்கன்னு தெரியல. அதே மாதிரி அன்புங்கிறத நம்ம கருவியாக எடுத்துக்கொள்ளலாம். அது அன்பு ஆமா, அது கூட அன்பு கூட வெல்றதுக்கு பயன்படுத்துறாங்கல்ல. அது ஆயுதம் என்று சொல்லும் போது நம்ம வெட்டுறது குத்துறதுன்னு தான் நினைக்கிறோம் நம்ம. ஆனா அந்த அதால அந்த கருவியால நம்ம எல்லாத்தையும் ஈர்க்கவும் முடியுங்கிறத அற்புதமா சொன்னீங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒன்றே குலம் என்று பாடுவோம்னு அற்புதமா அந்த பாடலை சொன்னீங்க. அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டிலாம் சொன்னீங்க. ரொம்ப அற்புதமான அந்த பாடல் வரிகள். அப்படியே கண்ணுக்கு முன்னாடி அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு கடுமையான இதயம் படைத்தவர், கல் நெஞ்சம் படைத்தவனையும் அந்த அன்பு கரைச்சிரும் அப்படிங்கிறத சொன்னாங்க. கல் நெஞ்சம் உடையவராவார்னு தாய்மானவர் பாடின பாட்டை கேட்டுறீங்க. ஆனா அந்த கல் நெஞ்சத்தையும் கல்லையும் கரைக்கக்கூடியது இந்த அன்பு நிலைங்கிறத உணர வச்சீங்க அந்த பாடல் மூலம். ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. அதே மாதிரி அந்த ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா அந்த பாடலையும் உங்களுக்கு தெரிந்த வரையில ரொம்ப அருமையா பாடி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சி. சசிகலா அம்மா, மீண்டும் ஒரு முறை இதை முழுமையா கேளுங்க. நிறைய அந்த அன்பினுடைய பரிணாமம் என்று சொல்லக்கூடிய அளவுல ஒன்று எப்படி உருவாகி வந்தது என்ற அளவுல நிறைய விஷயங்கள், பல ஞானிகளும் மகான்களும் சொன்ன கருத்துக்களை ஒரு தொகுத்து இதுல இன்னைக்கு பேச்சுல வந்திருக்கு. ஏறக்குறைய ஒரு 1:45 மணிக்கு நேத்து வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணல. சரி சும்மா பேசினாலும் வரும், இருந்தாலும் ஏதாவது படிப்போமேன்னு சொல்லிட்டு தூக்கம் கலைஞ்சது. ஒரு 10:30க்கு படுத்திருப்பேன். ஒரு 3.5 மணி நேரம் தூங்கிட்டு எழுந்துட்டு உட்கார்ந்து எழுதுனேன். 4 மணிக்கு தான் முடிச்சேன். படுப்போமான்னு யோசிச்சேன், படுக்கல. அப்புறம் உட்கார்ந்து அதையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இன்னும் சில குறிப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டு 5 மணிக்கு கொஞ்சம் தவம் பண்ணிட்டு கரெக்டா ரெடி ஆனேன். அப்புறம் ஐயாவும் கூப்பிட்டாங்க, கலந்து கொண்டேன். ரொம்ப நன்றிங்கம்மா சசிகலாம்மா. இன்னைக்கு மார்கழி திங்கள் அப்படிங்கிறதை ஞாபகப்படுத்தினீங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமீனோ நேரிலையீர் அப்படின்னு ஆரம்பிச்சு திருப்பாவைய எல்லாரும் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடிபாடி, இப்படி அந்த விரத முறைகள்லாம் சொல்லுவாங்க. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் இப்படிலாம் பல விஷயங்களை சொல்லி அந்த இறைவனோடு ஐக்கியமாவதற்கு, அந்த மெய்ப்பொருளோடு ஐக்கியமாவதற்கு ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு நாட்கள். இந்த 30 நாளும் ஆன்மீக மாதமாக நம்ம மாதங்களில் அவள் மார்கழி என்று கண்ணதாசன் கூட பாடுவார். அது மாதிரி மார்கழிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நன்னாள். இறைவனை நினைத்து கொண்ட எல்லா இடங்களையும் இப்ப கோயில்கள் வழிபாடு செய்யறவங்க எல்லாம் இந்த மாசம்தான் மாலை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதனால ஒரு சிறந்த நாள். அதிகாலையே போயிட்டு வாழ்த்தியதற்கு ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் இல்லாம பிராக்டிக்கலாவும் நீங்க பண்ணிருக்கீங்க. ஜீவராசிகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும்ட்டு அது சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நன்றிங்கம்மா. எப்பவுமே அருள் சேவியர் ஐயா அப்படியே அவங்களுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துவாங்க. வெள்ளம் போல அப்படியே வந்தது அப்படின்ட்டு. அது வெள்ளம் என்று சொன்னாலே தூய்மைன்ற அர்த்தம். அந்த தூய உள்ளத்தோட இருக்கும்போது அவன் அருட்கொடையா எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். 1 மணி நேரத்துக்கு மேல இல்லை, ஒரு 55 நிமிஷம் தான் பேசியிருக்கேன்.
சரி 1 மணி நேரத்துக்கு மேலன்னு சொன்னதுனால இப்போ ஒரு 5-10 நிமிஷம் சேர்த்துட்டேன். சேர்த்தா எல்லாம் 1 மணி நேரத்துக்கு மேல வந்துருச்சு. நம்ம ஐயா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அது நாம கொடுக்கணும்னு நினைக்கும் போது தங்குதடை இல்லாம அந்த இறைவனுடைய அந்த ஆற்றல் நமக்குள்ள இருந்து வெளிப்படுங்கிறத உணர்ந்தேங்க ஐயா. அன்பு அதுதான் நம்முடைய கடமையாகவே இருக்குது. அன்பு செய்யறது தான் நம்ம வேலை. அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அன்பு செய்வதே தொழில்னு சொன்னாரு பாரதியார். அதுதான்டா நமக்கு தொழில். கவிதை செய்தல் சொல்லும்போது அன்பு செய்தல் தான் எனக்கு தொழிலேன்ட்டார் அவரு. வேலையே அன்பு செய்யறது தானா. அப்படிப்பட்ட அந்த தொழிலை நம்ம எடுத்துக்கிறோம். அன்பு செய்யறது தான்டா என் வேலை அப்படின்ட்டு. அதனால அதே மாதிரி அன்பு தான் எல்லாம் அப்படிங்கிறத வலியுறுத்தினவங்க தான் ஞானிகள், மகான்கள் அத்தனை பேருமே. அதனால அன்பு நிலையை உணர்ந்து கொள்ளணும் எல்லாருமே. அதே மாதிரி ஒரு அற்புதமா ஒரு திருக்குறளையும் ஞாபகப்படுத்தினாங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லாதவர்க்கு. அப்ப அன்பில்லாதவங்களுக்கு அது ஒன்றும் நடக்காது. அந்த அன்பு என்றது இருந்தாத்தான் உலகத்துல எல்லாமே இயக்கமே. அன்பு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அதான் என்பதோல் போர்த்திய உடம்புன்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பார். அப்ப வெளியில அழகுபடுத்திக்கிறதுனால அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறதுனால எல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த உள்ளுக்குள்ள இருக்கணும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்து விடும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்தம் உறவு களவாமை வேண்டும். உள்ளுக்குள்ள அன்பே இல்லாம அன்பு இருக்கிற மாதிரி நடிப்பாங்க சிலர். அதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு அவங்கள்ட்ட விலகி வந்துடும். உண்மையான அந்த தூய அன்பு இறைநிலையோடு இருக்கும்போது அதுவே உணர்த்தும். அப்படி அன்பு இல்லாதவங்கன்னு உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாருக்குமே கள்ளரா இருந்தாலும் காவலனா இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் கள்ளருக்கும் காவலுக்கும் பொது இதுன்னு அந்த கவிஞர் எழுதியிருப்பாரு. எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அந்த அன்பு நிலை. அதனால அதை பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா தெய்வமே அன்பாக இருக்குது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில இன்னைக்கு அந்த தனியா சாட் பாக்ஸ்லயும் பார்த்தேன். அன்பு ஐயாவும் நல்ல சிறப்பா சொல்லியிருக்கிறதா சொன்னாங்க. அவங்களுக்கு நன்றி. மேலும் அருள்நம்பி ராமானுஜம் ஐயா அவர்களுக்கும் நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய பொழுதை இனிமையாக்கி தந்த அவையோர் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கய்யா. கருத்துரை சொன்ன அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி, மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்கய்யா. மேலும் நிறைய கருத்துக்கள் ஏற்புரையில் மிகவும் சிறப்பாக பகிர்ந்து கொண்டதற்கும் நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் சித்ரா பாபு, பவுலின், ஜோதி, கலை, வேல், சர்வஜித், ராரா அனைவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டவர்களுக்கு நன்றி. அன்பு சார் வாழ்த்துக்கள், நிறைய உபயோகமான தகவல்களுக்குன்னு சொல்லியிருக்காரு. லோகேஸ்வரன் ரத்னம் அவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பே இயற்கை, இறை, அறிவு மற்றும் அன்பே அனைத்தும் என்று அறிவு பகிர்தலை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றிகள்னு சொல்லியிருக்காரு. அருள் நம்பி ராமானுஜம் அவர்களும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, படங்கள்ல இருந்தும் எடுத்து அதைய ஆன்மீகத்தோட கலந்து சொன்னதும் நல்லா இருந்தது அப்படின்றதையும், தத்துவங்களோட கலந்து சொன்னதும் நல்லா இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு மு. சௌந்தர்யா அவர்களின் 10,000 மைல் பயணம் என்ற புத்தகத்தின் மதிப்புரை சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.